ஆரித்தனுடைய போற்றி அன்புடம் நேசலம் தன்னில் சீருடன் சாஸ்தாவின் கரையை சிறப்புடன் பிறப்பை பாடே பாடுதரு குருவியாக காரிகையாள் உமையாள் மைந்தன் கணபதி கார்பராமே யாரை யாரெல்லாம் ஐயா கொலுவிருந்து வருகிறார்கள் அங்கே யாரை யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் சதுர்முக நாட தேவர்களோ சங்கீர்த்தம் கேட்டு சங்கீர்த்தம் கேட்டு மன்னர்களோ அவர் ஆரணிகை பழதோரணிகை ஊற்றிடே கௌரி மாறியலோ அவர்கள் சூழ அவர்கள் அவர்கள் சூழமாறும் மேல் உலகம் தேவர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு இருவேறுமாகவே சேர்ந்து தேவா அமிர்த ஒன்று கிடைந்தார்கள் ஏழு சத்தோஷமித்திரத்தை ஒரு தாழியாகவும் மகா மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவும் வாசுகு என்ற பாம்பை கயராகவே பூட்டி அப்படி தேவர்கள் ஒரு புறம் அசுர்கள் மறுபுறமாக நின்று தேவாமிர்தம் அடைந்தார்கள் அப்படி தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் அடைந்தார்களே முதலாவது அமிர்தத்திலே யாரை யாரையா பிறக்கின்றரே முதலாவது அமிர்தத்தில் தான் எங்க அக்கா மூதேவி வந்து பிறந்தாளம்மா வஞ்சகமில்லாதவள் நிறைஞ்ச புண்ணியவாட்டி நிறைஞ்ச ஒரு புண்ணியவாட்டி இருந்தால் வருவாள் இல்லாட்டால் வருவா சாப்பிட்டால் வருவா சாப்பிடாம இருந்தால் வருவாள் சாப்பிட்டால் வருவா சாப்பிடாம இருந்தால் வருவாள் எளியவன் வலியவன் ஏழை பணக்கார் பஞ்சனை பிளாட்பாரத்துக்கு வருவாள் இல்லையா பஞ்சனை பிளாட்பாரத்துக்கும் வருவாள் அல்லவா இரண்டாவது அமிர்தத்திலே யாரை யாரையா பிறக்கின்றரே இரண்டாவது அமிர்தத்தில் தான் ஒரு வஞ்சவக்காரி உங்க அக்கா இருக்காளே ஸ்ரீதேவி எங்க அக்கா ஸ்ரீதேவி அந்த ஸ்ரீதேவி வந்து பிறந்தாளம்மா அவளை அப்பா வஞ்சகக்காரிங்க அவ என்னைக்குமே ஓர வஞ்சவக்காரி தான் ஓஹோ ஒரு வீட்டை வாழ வச்சானா 9 வீட்டை தாழ வைப்பா ஒரு வீட்டை வாழ வச்சானா 9 வீட்டை தாழ வைப்பா இரும்பு பெட்டி எங்க இருக்கு அங்கெல்லாம் போய்கொண்டே இருப்பா அம்மா இப்ப அங்க ஆள் பார்த்து அங்கதான் போய்கிட்டு இருக்கா ஒழுக்கிற பெட்டிக்குள்ளதான் இருப்பா தவற பெட்டிக்குள்ள கூப்பிட்டா
வரமாட்டம்பாள. அந்த அம்மா தவற பெட்டிக்குள்ள வரவே மாட்டாங்க. நல்லவரிடத்திலே குடியிருப்பாள், கெட்டவரிடம் விலகிச் செல்வாள். விலகி செல்வாள். நல்லவர் கெட்டவர் யார் யார் தெரியுமா? யாரு யாரம்மா? அடத்துயர் ஒன்றெண்ணி அரும்பசு எவருக்கு மாத்தி நெஞ்சிலே வஞ்சகம் கபடு சூறு சிறைத்தவர் பிறப்பா. அங்கே கொழுவருப்பா. ஏ தம்பி உண்ட நல்ல புத்திலடா. என் புத்தி சரியில்லையே, என் எண்ணமும் சரியில்லையே. என்கிட்ட எப்படி வருவா? உன்கிட்ட வரமாட்டாள்ல. அந்த ஜீதேவி வர மாட்டாள்ல. ஏன் வரமாட்டக்கா? என் எண்ணம் சரி இருக்கணும், பார்வை சரி இருக்கணும், நடவட பாவனை சரி இருக்கணும். ஏற்கனவே உனக்கு மேல் கோபுசம் காலியா கிடக்கு, எல்லாமே காலி ஆயிட்டு. ஏற்ற தாழ்வு இருக்கணும் மனிதனாகப்பட்டவனுக்கு. மனிதனா பிறந்த அன்னைக்கு ஏத்த தாழ்வு இருக்கணும், ஏத்தடி இறக்கடி இருக்கணும். ஒரே பைபாஸ் எல்லாம் இருக்கு. மேடு இருக்கணும், பல்ல இருக்கணும், ஏத்தடி இறக்கடி இருக்கணும். சரி, இது ஒரே பைபாஸ். 108 தான். அவங்க அப்படித்தான் இருக்கும். ஆமா, ஒரு பைபாஸாவே இருக்கு. சரி, அதான பார்த்தேன். ஆமா, இப்ப உன்கிட்ட வரணும்னா உனக்கு நல்ல புத்தி வேணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். உனக்கு தான் புத்தி சரியில்லையே, வாங்கிட்ட எப்படி வருவா? என் புத்தி தான் சரியில்லையே, எப்படி அந்த ஜீதேவி யாருட்டு பாப்பா? அடத்துயர் ஒன்றெண்ணி அரும்பசி எவருக்கு மாத்தி நெஞ்சிலே வஞ்சகம் கபடு சூறு சினத்தவர் பிறர் வருவா. அங்கே கொழுவருப்பா. ஆமா ஆமா, உன் வீட்டுக்குள்ள வந்தா மேல் டாப்பா கீழ் டாப்பா நடு டாப்பா போடுத. வந்தவா வெளியே பேரப்படாதுந்தா. வேற எப்படி வருவா? வரமாட்டா, வந்துட்டானா வெளியே விடவே மாட்டா. மூன்றாவது யாரு யாரையா பிறக்கின்றதே? மூன்றாவது தேவா அமிர்தமே வந்து பிறந்ததம்மா. தேவா அமிர்தத்தை கண்ட தேவர்கள் எனக்கென்றார்கள், அசுரர்களோ எனக்கென்றார்கள். தேவர்களோ எனக்கென்றார்கள், அசுரர்களோ எனக்கென்றார்கள். இருப்பரு ஒரு பொருள், சண்டெடுப்பது 2 பேர்கள். சண்டை போடுறது 2 பேர்கள். சண்டை வந்தாதான் மண்டை உடையுமே. மண்டைகள்லாம் உடைஞ்சா கச்சேரிக்கு போகத்தான் செய்யணுமே. இந்த சண்டையை யாரு யாரை யாருகின்றா? யாரு யாரம் மாறுகிறா? கல்லன் கபடன் கபட நாடக சூஸ்திரன் மாயா உதரன் திரிகிட்டன் கோபால கண்ணன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அறிந்தார். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அறிந்தார். ஆகா, தேவா அமிர்தத்திற்காக தேவர்களும் அசுலமே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகத்திலே சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார். இந்த தேவாமரத்தை தேவர்கள் சாப்பிடாமல் அசுரர்கள் சாப்பிட்டு விட்டால், அசுரர்கள் சாப்பிட்டு விட்டால் தேவருக்கு உண்டான பலங்கள் எல்லாம் அசுரரிடம் இறங்கிவிடும் அல்லவா? அசுரரிடம் இறங்கிவிடும் அல்லவா? தேவாமரத்தை தேவர்களுக்கே பார்க்க வேண்டும். இருக்காங்களே இந்த தேவுக்களுக்கே பங்கிட வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வருகின்றார். அந்த ஸ்ரீமன் எப்படி வருகிறார்? என் பெருமாள் போல் வந்தால் அசுரர்களை ஏமாற்ற முடியுமா? சும்மா ஏமாற்ற முடியுமா? தேவர்களையும் அசுரனையும் மயக்க வேண்டுமானால் என் பெருமான் அழகாய் உள்ள ஒரு பெண் வடிவம் கொண்டு வருகிறார். அழகா உள்ள மோகனி அவதாரம் எடுத்து வருகிறார். அப்படி இருக்கின்ற போது அறுதாளை பயிர் விளையக்கூடிய நாடு, நாடு மருதாளை நெல் விளைந்து வருகின்ற நாடு, நெல் விளைந்து வரக்கூடிய நாடு, வாழை விளக்கே எனும் வான்கமிகுதற்கே செலுக்கின்ற நாடு, ஜெலிக்கக்கூடிய நாடு, மாடு கட்டி போரடித்தால் மாடாடு சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கக்கூடிய நாடு, போர் அடிக்கக்கூடிய நாடு. இந்நாடு பொன் நாடு தேடி வந்த நமது நாடு. இந்த நாடு சொந்த நாடு, அது எந்த நாடு? நமது நாடு சொந்த நாடு, தேடி வந்த நாடு எந்த நாடம்மா? முல்லை மலர் பூக்குகின்ற நாடு, பூக்கக்கூடிய நாடு, மும்மாறி மழை பொழியக்கூடிய நாடு, மும்மாறி மழை பொழியக்கூடிய நாடு, உலகமும் பேர் பெற்ற நாடு, நாடு சிப்பிக்குள் விளைந்த முத்து விளைகின்ற நாடு, முத்துக்கள் விளையக்கூடிய நாடு, என் முத்தூர்மான நகரம். முத்தூருமா நன்னகரம். இந்த முத்தூர் மாநகரத்திலே ஆளுகிறாள் என் தாயான எண்ணாயிரத்தம்மாள். என் தாயான எண்ணாயிரத்தம்மா. என் தாயுடைய வாசலில் அலங்கார பந்தலிலே கோவில் சார்பாக விழா கமிட்டியின் சார்பாக விழா கமிட்டியின் சார்பாக விழா குழுவின் சார்பாக மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் மாணிக்க மாலையாகவும் இந்த பூமாலை நமக்கு பொன் மாலையாகவும் பொன் மாலையாகவும் அந்த பொன் மாலை ஒரு புகழ் மாலையாகவும் ஒரு புகழ் மாலையாகவும் அளித்தனர் விழா கமிட்டியாளர்களுக்கு விழா குழுவை சேர்ந்தவர்களுக்கு அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் சிறியோர்கள் அத்துணை பேர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் எமது வில்லிசை குழுவின் நன்றி கலந்த வணக்கம். நன்றி கலந்த வணக்கம். ஆமா, பிச்சி முல்லை இருவாச்சி வீரான மறிக்கொழுந்து மல்லிகை முல்லை மலர் ரோஜா. மலர் ரோஜா, வாடாத மல்லி. வாடா மல்லி.
சூடாமல்லி, சூடார் மல்லி, மலரா மல்லி, மலராத மல்லி, மலராத மலருங்கிற மல்லி, அப்பேற்பட்ட பூ மாலைகள். சரி, அப்படி இருக்கின்ற போர் என் பெருமான் எப்படி தேவர்களையும் அசுரனையும் மயக்க வேண்டும் என்று வருகின்றார். மயக்க வேண்டும் என்று எப்படி எப்படி வருகிறார்? பாடகே தண்டை கொலை செய்ய உண்டுமோ பொருள், உண்டுமோ பொதிசு, உண்டுமோ பொருள், உண்டுமோ பொதிசு, பத்திரமாத்து பத்திரமாத்து தங்க ஒட்டி 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 படினாயிரங்கள் வேணுமா வேணுமா பார்ப்பவர் மனம் பரவச முறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திடார். பார்ப்பவர் மன பரவச முறை ஏற்பவர் மன நின்று புகழ்ந்திடார். பார்ப்பவர் மனம் அந்த பார்ப்பவர் மனம் பரவச முறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திடார். பார்ப்பவர் மன பரவச முறை ஏற்பவர் மன நின்று புகழ்ந்திடார். காசினியர் புகழும் மட்டும் சேலையா சேலையா இருகரையில் நங்கா ஜரக வேலையா இருகரையில் ஆல சல்ல சல்ல சாரி வேலையா சேலையா ரங்கத்தின செய்த மாடி தாழ்வடமா பவள கலர் ரங்கத்தின செய்த மாடி தாழ்வடமா ரங்கத்தின செய்த மணி அந்த தாழ்வடமா பவள கலர் ரங்கத்தின செய்த மணி அந்த தாழ்வடமா பவள கலர் கங்கணங்கள் கங்கணங்கள் கொள்வளையலை மாட்டினா மாட்டி மாட்டினா ஓரிரத்தை கையில ஓட்டி நீட்டினா ஓரிரத்தை கோமல கலர் பறைக்க மென்னிடா தாமரை இதழ் பூபரவிய கோமல்ல கலபதை கமினிடா தாமரை இதழ் அடே தாமரை இதழ் பூபரவிய கோமல கலர் பறைக்க மென்னிடா தாமரை இதழ் பூபரவிய கோமல்ல கலபதை கமினிடா சாந்து மைய ஒருவர் ரெண்டு தீட்டினா லேசா தீட்டினா சாயலாக வல்லொளிவை காட்டினா ஜாலியாக வல்லொளிவை காட்டினா அங்கே காட்டினா தாமரை இதழ் ஊபரபிய கோமல கலர் பறைக்க மென்னிடா தாமரை இதழ் ராய் 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 கோமல்ல கலபதை கமினிடா தாமரை இதழ் ஊபரபிய கோமல கலர் பறைக்க மென்னிடா தாமரை இதழ் பூபரவிய கோமல்ல கலபதை கமினிடா சாந்து மைய நல்ல மையி சங்கரங்கள் பொன்வளையலை மாட்டினா மாட்டி மாட்டினா ஓடிரத்த கையில போட்டு நீட்டினா ஓடிரத்த கையில ஓட்டு நீட்டினா அப்படி நீட்டினா மாட்டினா நீட்டினா என் பெருமானந்த தேவர்களையும் அசுரர்களை மயக்க வேண்டுமே என்று மயக்க வேணுமே என்று அழகாய் உள்ளவர் வெண் வடிவம் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் தேவாமிரத்திற்காகவே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவாமிரத்துக்கு கானகத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவளை பெரிய கூட்டத்தில் என் பெருமான் காலில உள்ள தண்டையின் சிலம்பினுடைய ஒலி அந்த சிலம்பு ஒலியானது அப்படியே கலுக் கலுக் கலுக்கென்று வருகிறார். அப்படியே களிர் 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 என்று வருகிறார். தேவாரி தேவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? தேவாதி தேவர்கள் அந்த தேவா அமிர்தத்தை பார்த்தார்கள். அசுரர்கள் யாரை பார்க்கிறார்கள்? அந்த அசுரர்கள்லாம் உங்களை மாதிரி வந்திருக்காளே அந்த பெண்ணே பார்க்கிறார்கள். பெண்ணை பார்த்தார்கள், பெரும் அமிர்தத்தை மறந்தார்கள். ஏம்மா பெண்ணை பார்த்தா அமிர்தத்தை மட்டுமா மறப்பாங்க? பிறகு இந்த உலகத்தையே மறந்து போயிருவாங்க. ஒன்ன மாதிரி சில டிக்கெட் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி உள்ள டிக்கெட் எல்லாம் தன்னையே மறந்து போயிருவாங்க. அந்த பெண்ணால் கேட்கிறாள், ஓய் அசுரர்களே, தேவாரி தேவர்களே, தேவாதி தேவர்களே, இந்த கானகத்தை உங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவு ஏற்பட்ட காரணம் என்ன? எம்மா அந்த கானகத்துல எங்க இருவேருக்கும் வரக்கூடிய சண்டை தானே இந்த இருக்கே இந்த இதுக்கு தாமா
எதுக்கு 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 எம்மா இந்த இருக்கே இந்த தேவா அமிர்தத்துக்கு தான் எங்க இரு பேருக்கும் உள்ள சண்டை. அப்படி என்ன இருக்கிறது இந்த தேவா அமிர்தத்திலே? அந்த தேவா அமிர்தத்துல தான் எங்க வாழ்க்கையே அமர்ந்து இருக்கம்மா. சரி, அப்படி யாரா தேவாமிர்தத்தை நான் பங்கிட்டு தரட்டுமா? ஏமா தேவாமிர்தத்தை நீங்களே பங்கிட்டு தருவீர்களா? பெண்களுக்குத்தான் முகம் கண்டு வலுமாற தெரியும். பெண்களுக்கு தான் முகம் கண்டு ஏமாத்தவும் தெரியும். அதெல்லாம் இல்ல, கரெக்டா பலமாறுவோம். கரெக்டா பலமாறுவாங்க. அதார பார்த்தேன். ஆமா, கரெக்டா பலமாறிடுவோப்பா. கரெக்டா பலமாறுவாங்க. ஆமா, என் பெருமான் அமரகட்டு வைத்தை கையிலே வாங்கி தேவக்களுடைய வந்திரை மட்டும் பலமாறி விட்டு அசுரனைக்கு வரும் பாத்திரத்தை காண்பித்து என் பெருமாள் மறைந்து விட்டார். என் பெருமாள் மறைந்து விட்டார். பார்த்தார் அசுரர்கள் ஒரு பெண்ணாள் வந்தால் வெங்கடுகிறேன் என்று வெங்கிட்டா தேவாதி தேவர்களுக்கு வார்த்தாள். தேவாதி தேவர்களுக்கே வார்த்தாள். நமக்கு வரும் பாத்திரத்தை காண்பித்து வையிட்ட சண்டாள பாதகத்தி. சண்டாள பாதகத்தி தோதகத்தி இனிமேல் உள்ள சும்மாட கூட இல்லையா? நம்ம சும்மா விடலாமா? என் பெருமானுடைய சக்கரம் அசுரன் தலையறுக்க விடாமல் எப்படி வருகின்றது? எப்படி எப்படி வருகிறது? கரகர என்று வருகுறையா, கரகர என்று வருகுதையா, கள்ளேனுடைய சக்கரந்த கண்ணேனுடைய சக்கரந்த மடமடாயன் என்று வருகுறையா, மடமடா என்று வருகுதையா, மாயவேனுடைய சக்கரந்த மாயவேனுடைய சக்கரந்த வேறு வேறு என்று வருகுறையா, வருகுதையா, விமல கண்ணருட சக்கரமா வருகுதையா. என் பெருமானுடைய சக்கரத்திற்கு பயந்து சக்கரத்துக்கு பயந்து அசுரர் கூட்டமெல்லாம் பாதாள உலகிலே உழைத்திருந்தது. பாதாள உலகத்திலே உழைந்திருக்கின்றது. அந்த பாதாள உலகத்திற்கே தலைவி. பாதாள உலகத்திற்கே தலைவி. அவள்தான் யாரு? அவள் யாரையா? யாரு 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 தாயி? அவள்தான் பாதாள வள்ளி என்று சொல்லக்கூடிய துந்துமியான பெண்குடியா. பாதாள வள்ளி என்று சொல்லக்கூடிய துந்துபி பெண்குடியா. சரி, என் பெருமானுடைய சக்கரம் அண்ணா வந்து விட்டது. அந்தா வந்து விட்டது. நாம் எங்கே போய் ஓடி ஒளிப்பது? நாங்கள் எங்கே சென்று ஓடி ஒளிவது என்று சக்கரத்தை வார்த்து அப்படியே வணங்கினாள். சக்கரத்தை பார்த்து இரு கை கும்பிட்டு வணங்குகின்றார். சக்கரம் என்ன சொல்றது? என்ன சொல்லுகின்றது? ஏர் ஆற்றுடை கும்பிட்ட கையை ஒரு காலம் தரிப்பது கிடையாது. ராஜ்வதியாலே கும்பிட்ட கையை ஒருபோதும் தரிப்பது கிடையாது. என்னை வணங்கி வந்த காரணத்தினால், என்னை வணங்கி வந்த காரணத்தினால், என் மகிமையால, என் மகிமையினால் உனக்கு அஷ்டலட்சுமி போல அழகான ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அருமையான ஆண் குழந்தை முத்து மாதிரி பிறக்கும். போட்டல்ல காணிக்க போட்டேன், காணிக்க அதான பார்த்தேன். போட்டேன் தாய். மறந்துட்டியான்னு பார்த்துட்டேன். தாய் போட்டேன். அழகாய் உள்ள ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அருமையான ஒரு ஆண் குழந்தை உனக்கு கண்டிப்பாக பிறக்கும். என் பெருமானுடைய சக்கரை என் பெருமானிடத்திலே போய் சேர்ந்தது. சொல்லிவிட்டு என் பெருமானிடத்திலே சேர்ந்து விட்டது. அந்த ராஜ்யுடையார வெண்குடியால் அன்று முதல் எப்படி இருக்கின்றாள்? ராஜ்வதியான வெண்குடியால் அன்று முதல் எப்படி இருந்து வருகின்றாள்? அழகான ராஜ்யுடையார வெண்குடியாள். அந்த ராஜ்வதியான வெண்குடியால் மறந்தாள் அரங்கிலியாள் ஆடாள் போல் 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 ஓரேதியே மாரதியிலே உடையவரே தாண்டோம் என்றால் ரத்திங் 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 ரத்தேந்தா ஆண்டு இரண்டாவேரே மாசையிலே மாசையிலே
அங்கமெல்லாம் தங்க நிறம் அங்கமெல்லாம் தங்க நிறம் 7வது மாதமிழ் சீமந்தங்கள் முடித்தாள் 7 சீமந்தம் முடித்தாள் 8வது மாதத்திலே திட்டுமுட்டு அடிக்கிறது 8வது மாதத்துல திட்டுமுட்டெல்லாம் அடிக்கி 8வது மாதமிழ் சீமந்தங்கள் முடித்தாள் 7 சீமந்தங்கள் முடித்தாள் 9 மாதத்துல ஓலமாறு சுழன்றுக்கு வாரா 9 மாதத்துல ஓலை போல் சுழண்டு வருகிறார் 10வது மாதத்தில் வளைத்தவள் திரேகமெல்லாம் படுத்தது திரேகமல்ல படுத்தாலும் படுக்க மாட்டா பாய போட்டா தூக்க வர மாட்டக்கு படுத்தாலும் படுக்க மாட்டா பாய் போட்டாலும் தூங்க மாட்டா நின்றாலும் நிற்க மாட்டா நிலை இல்லாமே தளர்கிறார் அந்த அம்மாவுக்கு நிலையில ஒரு கை அந்த அம்மா இடுப்புல ஒரு கை ஐயோ பாவம் இல்ல மாசம் 10 மாசம் ஆயிட்டுனா அந்த அம்மாவுக்கு வந்துருமா வலி வலிதான் எல்லாருக்கும் வருது அவளுக்கான வலி வேற குதிரை வலி வேற நண்டு வலி வேற துண்டு வலி வேற சுருக்கு வலி வேற இந்த வழியில எப்படி வருது எல்லாமே அந்த அம்மா சொன்னாங்க வருத்த மறை கண்டறிந்தார் மருத்துவர் அழைத்து வருகிறார் மருத்துவம் அழைத்து வருகிறார் மருத்துவம் தோழியரை மங்கையறிக்கை கை கொடுத்தார் அந்த மங்கையறிக்கை கை கொடுக்கிறார் வேதனை தாங்க முடியாமல் ராஜுடையான பெண்குடியாள் ராஜுடையான பெண்குடியாளோ அடியே நம்ம மருத்துவமே மருத்துவமே யானை வலியடி குதிரை வலையன் மருத்துவமே மருத்துவமே அதற்கேற்று வீரவலி போயிற்றே வலிக்கிறென்போல் ராஜுரையாள் வாராலும் போகுரே என்பாள் வேதனை பட்டால் பலருண்டு வேலை பார்த்தா தான் கூலி உண்டு பிறக்கிறதுக்கு முன்னால் சஞ்சலம் கொஞ்ச நேரம் சங்கடப்படத்தான் செய்யணும் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சிக்கலாம்ல அப்பா பிறந்ததுக்கு அப்புறம் புரிச்சாங்கல்லாள் ஏலே இருவேரும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருவேரும் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அதோடு விடிய வயர் வழிது தோகையான ராஜுரையாக விடிய வயர் வழிது தோகையான ராஜுதைக்கு வீரைராம் ஆரதையில சிறந்த 10ஆம் தேதியில தீரைத மாதத்தில சிறந்த 10ஆம் தேதியில விடிய வயர் வழிது தோகையான ராஜுரையாக விடிய வயர் வழிது தோகையான ராஜுதைக்கு வீரைராம் ஆரதையில சிறந்த 10ஆம் தேதியில தீரைத மாதத்தில சிறந்த 10ஆம் தேதியில வெள்ளி நல்ல கிழமையிலே விடிய 2:30 நாளிகை வெள்ளி நல்ல இளமையில விடிய 2:30 நாளிகைகோ சத்தேதோடு குழந்தை வந்து பிறந்திடுமா சத்தேதோடு குழந்தை வந்து பிறந்திடுமா கண்ணீர் கொண்டு மிகந்தளித்தார் தகையடங்கா சேரை போட்டு கண்ணீர் கொண்டு மிகந்தளித்தார் தகையடங்கார் சேனை போட்டு ஒப்பேடு கொடியாரே நல்லே ஒடியருதால் உறவையிட்டார் ஓடியேர்கள் நல்ல கொடியருதால் அங்கு உழவையிட்டார் ஓடியர்கள் உலவையிட்டார்களே என்ன என்ன குழந்தை பிறந்திருக்கிறது அங்கே பிறந்தது அழகா உள்ள ஆண் குழந்தை பிறந்தது ஏற்கனவே ஆம்பளை பிள்ளை பிறக்கிற விடுதானப்பா கலகலான இருக்கு அப்பா ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும் பொம்பளை பிள்ளை பிறக்கிற வீடு புறாமே கொஞ்சம் கம்முன்னு தான் இருக்கு பெண் குழந்தை பிறந்த வீடெல்லாம் சும்மா கம்முன்னு கப்பு சிப்புன்னு தான் இருக்கும் ஆனால் இங்கு பிறந்திருப்பது அழகாய் உள்ள ஒரு ஆண் குழந்தை அழகா உள்ள ஆண் குழந்தை ஆனந்த மகிழ்ச்சி கொண்டான் பர்பாசூரன் பர்பாசூரன் சீறி வெற்றிட இல்லாம செலவு செய்தான் செலவு செய்தான் பிறந்த பாலனைக்கு என்ன என்னையா பெயர் கொடுக்கின்றான் என்ன பெயர் கொடுக்கிறான் ஆரந்தவத்திலே பிறந்ததினால் அவனுக்கு அரக்கன் என்று பெயர் கொடுத்தான் அரக்கனே
என்று பெயர் கொடுத்தார். வரத்தினால் பிறந்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறான். வல்லரக்கனு என்று பெயர் கொடுக்கிறார். அருந்தவத்திலே பிறந்ததினால் அரக்கன் என்றும், அரக்கன் என்றும், வரத்தினால் பிறந்ததினால் வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறான். வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறார். பெயர் கொடுத்த வாரகடை என்ன விதமாகவே வளர்த்து வருகிறாள். என்ன விதமாக வளர்த்து வருகிறாள். தோடாதிலே தொட்டில் கட்டி தொட்டிலோ கட்டி 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 தொட்டிலோ கட்டி உடையாரிலே நடவரதி நடை வரதி தொட்டிலோ கட்டி கரையறியிலே ஓட்டமான தண்டை கால் நோகும் என்று, கரையறியிலே ஓட்டமான தண்டை கால்கள் நோகும் என்று, பூமியிலே ஓட்டமானால் வெண்மேனி குறையும் என்று, பூமியிலே ஓட்டமான வெண்மேனி குறையும் என்று, நாடு ஓர மேனியுமா பொழுது ஓர் வருணமுமா, நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வருடமும் அடியாரிலே தொட்டில் கட்டி தொட்டிலோ கட்டி அடே தொட்டி. தொட்டிலோ கட்டி அங்கே அவள் வளர்த்து மாறாள் வளர்த்து மாறாள் அடே. தொட்டிலோ கட்டி வளர்த்து ஒரு வயரோ இரு வயரோ ஒற்றே மூன்று வயரறியிலே இருவயதா முச்சே மூன்று வயதாதியிலே மூன்று நல்ல வயரறியிலே முடி இறக்கி காது குத்தி மூன்று நல்ல வயதாதியிலே முடியிறக்கி காது குத்திய காது குத்தி கடிக்க நீட்டார் கைக்கு தங்க வளையல் இட்டு காது குத்தி கடிக்க மீட்டால் கைக்கு தங்க வளையல் ஈட்டால் வளவள என்ற பவன் மாலை மின்னு மின்னு பண்ண மின்னால் சார வளவளையன பவுன் மாலை மினிமினி என மின்னல் சாரல் தங்கதாரி அருணாகையர் தனிவயிரம் ஓரிரேமா தங்கத்தீனால் அருணகேயர் தனிவயிர மோதிரமா ஊரார அவரடே ஆவரடோ அடே ஆவரடோ ஊட்டினல் அலங்கரித்தோள் அலங்கரித்தோள் ஆவரடோ நாளை வயதிலே நடந்தோடி விளையாடுகிறான். நடந்தோடி விளையாடுகிறான். சிறிரேறி உருட்டுகிறான். அரக்கன் தெருவில் விளையாடுகிறான். தெருவிலே விளையாடுகிறான். 5 வயதிலே அவன் அண்ணாவியான அறிவுப்பள்ளியிலே படித்து வருகிறான். அறிவு பள்ளியில் படித்து வருகிறார். 5 வயதிலே அண்ணாவியான அறிவு பள்ளியில் அண்ணாவியான அறிவு பள்ளியில் படித்து வருகிறார். அரக்கனான பாலகல் பாலகன் என்ன விதமான கலைகளங்களை காணியங்களோ கலைக்கு ஆணையங்களும் கற்று வருகிறார். கற்று வருகிறாரே. அரக்கனானவன் எப்படி கற்று வருகிறானே. அறிவுரிய ஒன்றை வேந்து அன்னை வீதோ எஞ்சுபடி அடே எஞ்சுபடி தான் படித்தான் படித்தான் அரக்கள் தான் எழுதல் நாடை கட்டு உணர்ந்த அரக்கள் கட்டு உணர்ந்த உலகே நீரி ஊருரைகள் உரைக்கமுடு கல்வி கற்றாய் யானை ஏற்றோ குதிரை ஏற்றோ குதிரை ஏற்றோ அம்மா குதிரை ஏற்றோ அடிவிடிகள் சிலம்பு தோளில் அரக்கள் அவனுடைய குலம் என்ன குலம்? அமன் குலம், திறன் குலம். யாருடைய குலம்?
அசுரருடைய குலம். அந்த அரக்கன் குலம் அசுரன் குலம். ஓஹோ, அரக்கருடைய குலம் அசுரருடைய குலம். அந்த அசுரனுடைய குலம். அவரவன் குலப்பிரகாரம் படித்து வருகிறான். குலத்தின் பிரகாரம் படித்து வருகிறார். ஒரு மனிதனுக்கு தன் தொழில் தெரியாவிட்டால் தலையளவு வரும் பஞ்சம். தலை அளவு வரும் பஞ்சம். மனிதனாக பிறந்து விட்டால் அவனுடைய குலத்தொழில் சாரி தொழில் கண்டிப்பாக தெரியணும். எந்த குலத்தில் எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறார்களோ அந்த ஜாதி தொழில் கண்டிப்பாக தெரியணும். எங்கனையா பிழைச்சுக்கலாம்ல. என்னைய மாதிரி எங்கனையா ஒரு கூட மண்ணை அள்ளி போட்டுனாலும் பிழைச்சுக்கலாம். அது சரிதான். ஆமா, மண்ணல்லு புத்திலே ஏறி அவன் குலப்பிரகாரம் படித்து வருகிறான். குலத்தின் பிரகாரம் படித்து வருகிறார். அரக்கனாகப்பட்ட பாலகல் பாலகல் அதான பார்த்தேன். நல்லா படிக்கணும்லப்பா. நல்லதான படிக்கிறான். அளவறந்த தொழில் படிக்கிறான். அளவறந்த தொழில். சரி, சும்மாவா படிக்கிறான் ஒன்ன மாதிரி? என்னை மாதிரி அவன் படிக்க முடியுமா? அவன் யாரே ஆற்றோ அடடே அடடே அரக்கோ தொழில் படிக்கிறானே படிக்கிறான் அரக்கனானவன். மல்லடவு சிலம்பு தொழில் மாயசால வித்தை கற்றானே. மாயசால வித்தை கற்றானே. இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் ஏகஜாலமாய வித்தை எல்லாம் படித்து வருகிறாரே. அரக்கனானவன் படித்து வருகிறானே. அவன் குடிவரேகும் குமரசார குடமுடையனை கல்வி கேட்டான். குடிவரேகும் குமரசார குடமுடையனை கல்வி கேட்டான். வல்லடையவு சிலம்பு தொழில் மாயசால வித்தை கற்றான். வல்லடையவு சிலம்பு தொழில் மாயசால வித்தை கற்றான். இந்திரஜால மந்திரஜால ஏகசால மாய வித்தை. இந்திரஜால மந்திரஜால ஏகசால மாய வித்தை. படியாறு சுவடியெல்லாம் படியாறு சுவடியெல்லாம் படித்து வாரவல்லரே. படியாறு சுவடி என்றால் என்ன சுவடிகள்? படியாத சுவடினாது என்ன சுவடிகள்? வேதங்கள் 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 17 பிராணங்கள், பிராணங்கள், 28 ஆகமங்கள், 32 தர்மங்கள், 32 தான தர்மங்கள், 64 கலைக்காடியங்கள், 96 தத்துவங்கள். தத்துவம் 96. அச்சம் அடம் நாரம் பயர்பு பயர்பு. இப்பேற்பட்ட சகலவிதமான விரியாசலங்கள் எல்லாம் படித்து வருகிறான். படித்து வருகிறான் அரக்கனானவன். பால வயது பக்குவமான வயது வயது 16. வயதோ 16. என்ன படிக்கிறான் அரக்கன்? அரக்கனானவன் என்ன படித்து வருகிறான்? பால வயதாகி வயதும் 16 ஆகி. வயதாகி வயது 16 ஆகி. வயதறியில பள்ளி வீட்டு வெளியில் வாரா படிப்பாமல்ல. 16 வயதுல பள்ளி விட்டு வெளியேறினா எங்க வருகிறா? எங்க வருகிறான்? 16 வயதறியில பள்ளி வீட்டு வெளியில் வாரா. 16 வயதறியில பள்ளி வீட்டு வெளியில் வாரா. 18 வயதறியில வாரிகளை சூழுகிறா. என்னத்த அலச? வில்லு பாட்டுதான். உன் தலையில கொட்டணுமா அலசி? இல்லம்மா, பாட்டு அலசனம். 19 வயதிலே வார கல்யாணம் முடிக்கிறா. பார கல்யாண செல்ல கல்யாண நான் முடித்தா
வருகிறான் செல்ல கல்யாணம் சீரழிஞ்ச கல்யாணம் ஒன்ன மாதிரி செல்ல சொல்லையா செங்க சமந்த கல்யாணம் என்னை மாதிரி செல்ல கல்யாணம் முடிச்சிட்டு தான் சீரழிஞ்சு செங்க ஜமக்க செமப்பெல்லாம் இன்னும் செமப்ப ஆமா சொல்லையா செங்க ஜமக்க அங்கேயும் ஒண்ணு கூப்பிட மாட்டாங்க சீரழிஞ்ச கல்யாணம் வயது எத்தனை 21 வயது 21 வயது எங்கு வருகிறா அரக்கனானவள் எங்கே வருகிறாள் 21 வயதானிலே வயதானிலே ஏகி வாரா மறந்துருவா இப்படி பேருவான்னு நினைச்சான் மெயின் ரோட்டுக்கு வர மாட்டான்னு பார்த்துட்டு இருந்தான் வயது 21 21 வயதிலே இளவரசி வட்ட அபிஷேகத்திற்கு வருகிறான் அரக்கன் வருகிறான் அவன் தான் வருவான் நீ வர முடியாது அரக்கனானவன் வருகிறான் அவனை 56 நாட்டுக்கு அதிபதியாக ஆக வேண்டும் என்று உயிர் தப்பிக்க அவன் நாயாக விட்ட ராச்சுடையாள் அவனை 56 நாட்டுக்கு அறிக்கை ஓலை அனுப்பினாள் அவனை 56 நாட்டரர்களை வரவழைத்தார் சித்தரிதர்களை வரவழைத்து அரக்கனை மஞ்சள் நீரிலே ஆட வைத்தாள் மஞ்சள் நீரிலே ஆட வைத்தவள் ஒரு பீதாம்பர வஸ்திரம் அணிந்தால் தங்க கிரீடத்தை தலையிலே தூக்கி வைத்தாள் தலையிலே தூக்கி வைத்தாள் ஏ அரக்கா இன்றையில இருந்த அவனை 56 நாட்டுக்கும் அதிபதி நீதானடா நேல இருந்த அதிபதி நீதானப்பா அரக்கன் தலையிலே என்ன ஏறினது அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினது கிரீடம் ஏறியது அவனுக்கு என்ன உயர்ந்தது தான் என்ற தலைக்கு உயர்ந்தது ஆட்சி உயர்ந்துதா கிடையாது அரசு உயர்ந்துதா அதுவன் கிடையாது செங்கோல் உயர்ந்துதா அதுவன் கிடையாது செல்வாக்கு உயர்ந்துதா கிடையாது அவனாவது கொஞ்சம் பலமா இருக்கானப்பா அவன் பலமா இருந்தா யாருக்கு லாபம் அவன் பலமா இருந்தா வீட்டுக்காரிக்கு லாபம் அவன் குடும்பத்துக்கு லாபம் ஆமா அவனும் உயரவில்லை ஆட்சி உயரவில்லை செங்கோல் உயரவில்லை செல்வாக்கும் உயரவில்லை செல்வாக்கும் உயரவில்லை அரக்கனாளுகிறானே அவனை 56 நாட்டையும் எப்படி ஆண்டு வருகிறான் வாசமுகள் சூழோ உலகவெல்லாம் இறைவனை ஆளுகிறானே ஆண்டவனை வேண்டி எப்படி ஆளுகிறான் செத்து போக அடே அரக்கா என்ன ஆண்டவனை நினைத்தானா எத்தனை பேரு இருக்காங்க சாவட்டுமே நேசத்துடன் என்னை நீதியாகவே ஆளுகிறான் நீதியோடு ஆண்டு வருகிறான் ஆளு வல்லாளில் அரக்கனுக்கு அழிவு வருவது கேடு வருவது கேடு நிர்ந்தன் நிமர்தன் காஜுரன் கஜாசுரன் தர்மன் என்று சொல்லக்கூடிய நீலமேகவன் ஆண்டவன் நீதி நேர்மையோடு ஆளுகிறான் ஆளணுமல்லப்பா அரக்கன் ஆளுகிறான் யாரை மறக்கிறான் அரக்கனானவன் ஆண்டவனையே மறக்கிறான் உன்னை மறந்தாரா என்னை மறந்தாரா அரக்கனானவனை யாரை மறக்கிறான் உன்னையும் மறக்கவில்லை என்னையும் மறக்கவில்லையே மறக்கவில்லையே உன்னையும் என்னையும் படைத்தாரே ஆண்டவன் சாம்போசிவன் சங்கரன் சதாசிவன் நீலமேக சாமல ரூபனாக நீண்ட இரு கண்களுடையவன் நீண்ட இரு
கரங்கள் உடையவன் காலை காலார் வைத்தவன் கமலநாதன் கரைக்கண்டனாகப்பட்ட சிவபெருமான் கரைக்கண்டனாகப்பட்ட சிவபெருமான் உன்னை என்னுடைய ஊரா அலைய விட்டிருக்காரனை பரமன் பரமன் பரமசிவன் ஊரா ஆக்கப்படுற சோத்துக்கு அலைய விட்டிருக்கானே பரமன் அந்த ஆண்டவரை மறக்கிறான் ஆண்டவரை மறக்குகின்ற மறக்க கூடாதுப்பா கண்டிப்பா ஆண்டவனை மறந்துட்டாலே அவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சு வந்துரும்ல நெருங்கிக்கிட்டே வந்துடும் யாரை மறக்கிறான் யாரை மறக்கிறான் யாரை மறக்குகின்ற ஆண்டவனை மறந்தானையா ஆமா அந்த அரக்கன் அவனும் ஆளுகிறான் ஏ சிவபெருமானே அவன் இட்டதும் அல்ல யாரு அரக்கன் ஏழிட்டது கிடையாது நெட்டி கண்ணரை வணங்கவில்லை கௌரவத்தாலே தான் என்று கௌரவத்தோடு ஆளுகிறான் பண்டாடரம் அணியவில்லை பகவான் திருவடி வணங்கவே இல்லை பகவான் திருவடியை வணங்கவே இல்லை அரக்கனானவன் உன்னையும் என்னையும் மறந்தானை உடையவன் பூசையும் இழந்தானையோ மாமலை விமலநாதன் அமர்ந்தானையோ ஆண்டவன் அமர்கிறான் அரக்கனவன் ஆளுகிறான் எந்த அரக்கன் ஆளுகிறான் நீதியோடு நேர்மையோடு ஆளுகிறார் நீதி தவறி ஆளுறான் ஆளத்தான் செய்வான் பரமனை மறக்கிறான் எப்படி மறக்கிறான் ஈசனை மறக்கிறான் ஆண்டவனையே மறக்கிறான் ஈசனையும் மறந்தாரையா ஏ அவை அவன் மறந்தான் ஐயா அவன் இரும்ப முடரை அவன் ஆளுகிறான் அரக்கன் மறந்தானே ஆண்டவரை அரக்கனானவனை மறந்து ஆளுகிறான் ஆண்டவனை மறந்தான் ஐயா மறந்தானையா அரக்கனாவன் அரக்கனாவே ஆமா இறைவனும் ஒன்றுதான் பரமன் ஒன்றுதான் அரண் ஒன்றுதான் பரமசிவன் ஒன்றுதான் நித்தியவானந்தன் ஒன்றுதான் நிர்மன் ஒன்றுதான் நீதானந்த சாட்சாரியன் ஒன்றுதான் அந்த நீலகண்டன் ஒன்றுதான் கண்ணனும் அவன் தான் சகலமே அவன் தான் சகலம் அவன் அசையாமல் அணுகளவு அசையாது அசையவே அசையாது அவன் ஆடாமல் இந்த அகிலமே ஆடாது அகிலமே ஆடாது அரக்கனானவன் ஆண்டவனை மறந்துறான் ஆண்டவனை அரக்கனானவன் மறக்கிறான் நமது நாடு வந்து யுகம் 4 யுகம் 4 யுகம் கிரயுதா திரயுகா துவரகா கலியுகம் கலியுகம் துவரகாயுகம் தருமனுடைய ஆட்சி தர்மனுடைய ஆட்சி தருமனுடைய ஆட்சியிலே 36 ஆண்டுகார ஒரே மன்னன் ஆண்டான் ஒரே மன்னன் நீதி நேர்மையோடு ஆண்டு இருக்கிறான் உலகமே தர்மமயமா இருந்திருக்கு எங்க பார்த்தாலும் மாதம் மும்மாறி மழை பொழிந்திருக்கு பச்சை பச்சேர்னு இருந்திருக்கு ஆமா இப்ப நாட்டுல ஒரு மழை பெஞ்சு பையந்துகிட்டு இருக்கு எல்லாம் ஏன் பயப்படுது நீதி நேர்மை இல்ல மழையும் பெய்யதுக்கு பயப்படுது சரி அப்படி இருக்கோ ஆமா அது சரிதான் அந்த அரக்கனுடைய ஆட்சியில் அவனுடைய 56 நாட்டிலையோ 56 நாட்டிலையும் 12 வருட காலோ மழை பொழியவில்லை பஞ்சமாதே போருள்ள அரசருக்கு என்ன பஞ்சமாதோ இடரிகளும் ஒரு கூடையோ கால் உருண்ட பஞ்சோ மன்னவாரை தோற்ற பஞ்சோ ஆடி உருண்ட பஞ்சோ ஆடி உருண்ட பஞ்சோ நாயகரை தோற்ற பஞ்சோ
கொடிய பஞ்சம். கொடிய ஒரு பஞ்சம். அப்படி பஞ்சத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறான் வல்லரக்கன். ஆண்டு கொண்டு இருக்கிறான் வல்லரக்கன். நாட்டில எந்த அரசன் ஆண்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு அரசன் ஆண்டு வந்தாலும் சரி, அவனை 56 நாட்டில் ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்கள் சித்தரசர்கள் பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கணும் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவை பகுதி பணம் கிஸ்தி பணம் எல்லாம் கட்டணும். 12 வருடமாக நாட்டில் மழை என்பது இல்லை. மழை என்பது கிடையாது. பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கவில்லை, கட்டவே இல்லை. மந்திரி, மந்திரி, 12 வருட காலம் ஆண்டு கொண்டிருக்கிறேன் அவனை 56 நாட்டிலையும். 56 நாட்டிலையும் நான் ஆண்டு வந்த நாள் முதலாக எனக்கு படிந்து வாழுகிற சிற்றரசர்கள் சித்தரசர்கள் பகுதி கப்பம் கிஸ்தி கட்டியாச்சா? பகுதி பணம் கிஸ்தி பணம் எல்லாம் கட்டிட்டாங்களாப்பா? அந்த ஓலையை எடுத்து பாருப்பா. கட்டிருந்தா கட்டிக்கிட்டு சொல்லுவான். கெட்டி இருந்தா தானே கெட்டி இருக்குன்னு சொல்லுவான். ராஜாதி ராஜ பூபரி ஆண்ட வல்லரக்க பூபரி, வல்லரக்க பூபதியே தாங்கள் ஆண்ட காலத்திலிருந்த அவடி 56 நாட்டரசர்களும் 56 நாட்டிலையும் பணம் கொடுக்கவில்லை, கையை கட்டி வணங்கவில்லை. பாட கொடுக்கவில்லை, கையை கட்டி வணங்கவில்லை. பாட கொடுக்கவில்லை, கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. பாட கொடுக்கவில்லை, கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. பாட கொடுக்கவில்லை, பயந்து அவர் நடக்கவில்லை. யாருக்கு நடக்கல? அரசனுக்கு பயந்து நடக்கல, கை கட்டி வணங்கல, கப்ப பணம் கட்டல, கிஸ்தி பணமும் கட்டல. ஏமல அங்கேயும் தடமாடுது இல்லம்மா, பகுதி பணம் கட்டணும் இல்ல. ஆமா, பணிந்து நடக்கணும் இல்ல. பணிந்து நடக்க மாட்டக்கானே. மந்திரி, 20 வருட காலம் ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டு கொண்டு இருக்கிறேன். நான் ஆண்டு வந்த நாள் முதலாக ஏன் கொடுக்கவில்லை பகுதி கப்பம்? எதற்காக கட்டவில்லை? அரசே, அரசே, நாட்டுல என்னைக்கு நீ கால வச்சேல அன்னைக்கே நாட்டுல மழை இல்ல. என்னைக்கு சிம்மாசனத்துல உங்க கரிகால தூக்கி வச்சேலும் அன்னையில இருந்து மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல, தண்ணியும் இல்ல, மழையும் இல்ல. வருகிற வருடத்தில் மழை பெய்யட்டும். வரக்கூடிய வருஷத்திலயும் மழை பொழியல. அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷமும் மழை பொழியல. எப்ப மழை பெய்யுமோ அப்பந்தான் கட்டுவோம்ட்டான். எப்ப மழை பொழியுதோ அப்பதான் கெட்டுவான் போடான்ட்டான். ஏன் மழை பெஞ்சாதான் கட்டுவியா? அதனால கட்ட மாட்டியா? போடா, கட்ட முடியாதுட்டான். போடா பாப்புண்டா. அட சர்வருன்னு உனக்கு கோவம் வந்துட்டு சர்ன்னு வருது கோவம். மழை பெஞ்சாதான் கட்டுமங்கானே. அதனால கெட்ட மாட்டங்கானே. அரசனாகப்பட்டவன் எப்படி ஓலை எழுதுகிறான்? எப்படி எப்படி ஓலை எழுதினான்? கப்பாபாடம் கட்டாவிட்டால் கட்டாவிட்டால் கடும்போரு செய்திடுவேன், செய்திடுவேன். பாடம் கட்டாவிட்டால் கட்டாவிட்டால் வைத்து கல்லேத்துவே கல்லேத்துவே. பாடம் கட்டாவிட்டால் கட்டாவிட்டால் விழித்தடைப்பேன், விழித்தடைப்பேன். அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவன் பேரில் என்ன நடக்கிறான் தெரியுமா? என்ன என்ன என்னகிறான்? அரக்கா, இவனெல்லாம் ஒரு அரசனா? அரசனா? நாட்டுக்கு தேவையாடா? இந்த நாட்டுக்கு தேவையாடா? இல்ல நாட்டுல வச்சாலும் நாடு உருப்படாடா. நீ என்னைக்கு இங்க வந்தியா அன்னைக்கே வந்துட்டடா சீரழிவு. அடே அரக்கா, இன்றிலிருந்து உனக்கு நாங்கள் இவன் பணம் வருது பணம் வருதுன்னு எதிர்பார்க்க. பணம் வருது பணம் வருது பணம் வருதுன்னு பணத்தையே எதிர்பார்க்கிறான். பணம் வருதா? படத்தை 2 வருது.
அங்க படையோ திரண்டு வருது. ஓலைய வாங்குனா உள்ள இருக்கு வாசகத்தை வாசித்து பாக்குறான். குப்புற விழுந்து கொடை வேண்டி அடிச்சு மண்ணை கவிட்டு இருக்கான். குப்புற விழுந்து மண்ணை விழுந்து கவ்வுதான். ஆமா ஆமா. சண்டைக்கு வருவது ஒரு தேசமா ரெண்டு தேசமா? ஒரு தேசமா ரெண்டு தேசமா 56 தேசம் அப்படியே போருக்கு வருகிறார்கள். இவனால என்ன செய்ய முடியும்? ஒருவனா தான் இருக்கான். இவனால என்ன பண்ண முடியும்? அங்க ஒரு தேசமா ரெண்டு தேசமா 12 தேசங்கள் 56 தேசங்கள் போருக்கு வருகிறது. போருக்கு வருகிறது. ஒருவன் தானே இருக்கான். இவனால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நாடு விளையல நகர விளைய என்பது கிடையாது. நஞ்ச பிஞ்ச விளையல. அப்பேற்பட்ட கொடிய பஞ்சத்திலே நம்ம ஆண்டு கொண்டு இருக்கும் போது ஆண்டு கொண்டு வருகின்ற போது பகுதி பணம் கித்தி பணம் எல்லாம் கேட்கானே. அவனால என்ன பண்ண முடியும்டா? ஒருத்தனால என்ன பண்ண முடியும் கேட்ட முடியாது போன்ட்டான். இவனெல்லாம் ஒரு அரசனா? இவனெல்லாம் ஒரு அரசனா? இல்ல இவனுக்கு பயந்து வாழுற தப்பு தப்பு தாமல. தப்பு தாண்டா. இவனை பிடிச்சு நல்ல இனி தப்பி விட்டுறணும். நல்ல தப்பி விட்டுறணும் இவனை. எப்படி பதில் ஓலை எழுதுகிறார்கள் அவனை 56 நாட்டரசர்களோ? எப்படி எப்படி எழுதுகிறார்கள்? அரக்கா இன்றிலிருந்து உனக்கு நாங்கள் ஆமா சொல்லு. இவன் பணம் வருதுன்னு எதிர்பார்க்கான். பணம் வருது பணத்தை தான் பார்க்க. பணம் வருதா? அங்க படையோ திரண்டு வருது. ஓலைய வாங்கினா வாசித்து பார்த்தான். குப்பரை விழுந்து கொடை வண்டி அடிச்சு மண்ணை கவிட்டு இருக்கான். மண்ணை விழுந்து விழுந்து கவ்வுதான். சண்டைக்கு வருவது ஒரு தேசமா ரெண்டு தேசமா? 56 தேசம் வருகிறது. பாவையும் ஒருவன் தானே இருக்கான். அவனால என்ன செய்ய முடியும்? மந்திரி 56 நாட்டு அரசர்கள் நம்ம பேரிலே படையெடுத்து வருகிறார்களே. படையெடுத்து வருகிறார்களே. படையும் இல்லையே ஒண்ணும் இல்லையே. பறக்க பறக்கலாம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். பறக்க பறக்க முழிக்கானே. சரி 56 நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிறானே 26 வருட காலம். 12 வருட காலம். என்றைக்காவது ஒரு நாள் அவன் ஈசன் நினைத்ததுண்டா? என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஆண்டவனை இறைவனை எண்ணினது உண்டா? தனக்கு என்று கஷ்டம் வந்தவுடனே அவன் கடவுளை நினைக்கிறான். யாருமே அப்படிதான் அம்மா. தனக்குன்னு கஷ்டம் வந்தாதான் எண்ணாயிரத்தா அம்மா யாத்தா ஈஸ்வரி உனக்கு மாவிளக்கு எடுத்து வைக்க ஆத்தா. மாவிளக்கா? உனக்கு கண்மலர் எடுத்து வைக்க. தங்கத்தாலையா வெள்ளியாலையா? அவங்க வசதியை பொறுத்து. சரி சரி. இப்ப நீலாம் தங்கத்தால கண்மலர் அடிச்சு வைக்கலாம். நான்லாம் வெள்ளியாலையும் எடுக்க முடியாது. தகரத்தால தான் அடிச்சு வைக்கணும். தகரத்தாலத்துல ஆத்தாளுக்கு எடுத்து வைக்க கூடாது. வெள்ளியால தான் வைக்கணும். வெள்ளியால வச்சு அவள ஏத்துக்கிடுவான். கல்வெள்ளி தான் நான் எடுக்கணும். கல்வெள்ளி இல்ல, நியாயமான சுத்தமான வெள்ளி. நீங்க தங்கத்தால செய்யலாம், வைரத்தால செய்யலாம். நீங்க சரி சரி சரி. ஆமா. தாயி என்ன உனக்கு திருநாறு கப்பரை எடுத்து வைக்க. திரிசூலம் அடிச்சு வைக்க. திரிசூலம் வெங்கலத்தால் அடிப்பியா, ஐம்பெண்மால் அடிப்பியா, செம்பால் அடிப்பியா? நீங்களாம் தங்கத்தாலே வார்த்து வைக்கலாம். ஆமா, நான் வந்து செம்புனாலதான் அடிச்சு வைக்கணும். சரி சரி, அதுதான் உயர்ந்தது. உயர்ந்தது, சக்தி உள்ளது. இன்னைக்குமே தெய்வம் வந்து செம்புல தான் குடியிருக்கு. செம்பு சிலை போல. மண்ணு நிரந்தரம், அதுக்கு அடுத்தாலும் செம்புதான். சரி சரி. ஏன் அப்படி சொல்லுத? அம்மா ஏமா இந்த பூமியில இருக்க மண்ணு வந்து உலகத்திலே உயர்ந்தது. பூமாதேவியில. ஆமா சரி, அதுதான் மண் பீடம். ஆமா, ஒரு மண் பீடம் இருக்குன்னா அது என்னைக்குமே உச்சாட்டமா இருக்கும். ரெண்டாவது செம்பு சிலை. சரி, அது இரண்டாவது உச்சகம். அது உண்மைதானே. ஆனா முதல்ல உச்சகம் வந்து மண் பீடம் தான். சரி. ஆமா. அதாவது என்றுமே அவன் 26 வருட காலம் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் கூட அந்த இறைவரை அவன்
அவன் இருகரம் கொண்டு வணங்கியதே கிடையாது. வணங்கினதே கிடையாது. தனக்கு என்று கஷ்டம் வரும் பொழுதுதான் கடவுளே கடவுளே கடவுளேங்க. தனக்குன்னு கஷ்டம் வந்தவுடனேதான் ஆண்டவனே ஆண்டவனே பகவானேங்க ஈசனேங்க ஆண்டனேங்க. ஆமா சார் ஒரு நாள் கூட பகவான் நினையாதவன் உங்களுக்கு எல்லாம் வயிற்று வலி வந்தா சாமி தானே நினைப்பீங்க. எம்மா எங்களுக்கெல்லாம் வயிற்று வலி வராது. வந்துட்டுனா திருச்செந்தூர் மொட்டை ஆண்டி ஐயா உனக்கு 3 மொட்டை போடுற ஆண்டி என் வயிற்று வலியை அத்துக்கிட்டு போட்டும். திருச்செந்தூர்ல மொட்டையோட பழனியில பழனியில தான் மொட்டையோட இருக்காரு. ஆமா நாங்க நாளைக்கு பழனிக்கு போறோம். நீங்க போய் வாங்க. சரி சரி நாங்க போய் வந்துட்டோம். அப்படியா? பாவி அங்கேயும் போய் நிம்மதியா இருக்க கூடாது. பழனியில தான் மொட்டையோட இருக்காரா? ஆமா திருச்செந்தூர்ல மொட்டையோட. மொட்டை போடுறது நான் போடுறேன். அவரு மொட்டையோட இருந்தானே முடியோட இருந்தானே. திருச்செந்தூர் மொட்டை ஆண்டி உனக்கு 3 மொட்டை போடுற ஆண்டி என் வயிற்று வழியா அத்துக்கிட்டு போட்டும். மாசத்துக்கா வாரத்துக்கா இல்ல எத்தனை நாளைக்கு? ஏம்மா வருஷத்துக்கு போட்டோமா மாசத்துக்கு போட்டோமா வாரத்துக்கு போட்டோமா நாளைக்கு போட்டோமா மணிக்கு போட்டோமா? ஏன் ஞாபகம் இல்லையா? யாவக சக்தியே இல்ல. அதான பாத்து எப்ப மட்டும் போட்டோம்னே யாவகம் இல்ல. மாரியாத்தா மாரியாத்தா உனக்கு அடி வயித்துல வச்சு மாவளக்கு எடுத்து வைக்காத்தா. இது எந்த ஊர் மாரிக்கு? இது இருக்கங்குடி மாரிக்கு. இருக்கங்குடி இல்லையா? ஏன் சாத்தூர் மாரி என்னாச்சு? அவ சடச்சால இருக்கா. இருக்கங்குடி மாரி தான் ஏழைக்குன்னு உள்ள தெய்வம். திருநெல்வேலி நெல்லையப்பா எனக்கு ரொம்ப தொல்லையப்பா. செந்திலாரி வரி என் நெஞ்சில ஏறி மிதிய நான்லாம் மிதிச்சோம்னா காலையில இட்லிக்கு தக்காளி சட்டினியா போயிருவேன். நீ மிதிப்பேன்னு தான் உன் புண்ணால கடந்து அலையுத. நான் மிதிக்க போறதும் இல்ல சட்னி ஆக போறதும் இல்ல. மீனாட்சி உன் கதிப்பு என்னாச்சு? அரோகதி அரோகதி. அதாவது ஒரு நாள் கூட அந்த இறைவரை அவன் இருகரத்தால் வணங்கியது கிடையாது. வணங்கியது கிடையாது. தனக்கு என்று கஷ்டம் வந்தவுடனே கடவுளே கடவுளேங்க. கடவுளே கடவுளேங்க. கடவுளே கடவுளா மாம்பல. ஆமா கஷ்டம் வந்தா தான் கடவுளை நினைப்பா. நீ எல்லாம் பகவானை நினைக்கியா? பரிசு கட்டவனை வீட்டுக்காரிய கூட நினைக்க மாட்டேங்கிய. கஷ்டம் வந்தா தான் வீட்டுக்காரிய நினைப்பேன். கஷ்டம் வந்தா வீட்டுக்காரிய நினைக்க. வயிறு மேய்ச்சா வீட்டுக்காரிய நினைப்பேன். சாப்பாடு கொடுப்பால எப்படியாவது? ஆமா சாப்பாடு கொடுத்துருவான்ல. வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க வேணுமா வேணுமான்னு கேட்டு பக்கத்துல உட்கார்ந்து கொடுக்கக்கூடிய ஒரே வீட்டுக்காரி வேணுமா வேணுமான்னு காட்ட உனக்கு பக்கத்துல வைக்காளா? ஆமா பக்கத்திலே உட்கார்ந்து என்ன வேணும் தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா ரசம் வேணுமா மோர் வேணுமான்னு கேட்டு கொடுக்கிறது என் மனைவி மட்டும்தான். அட பாரகத்தி ரசம் வேணுமா மோர் வேணுமான்னு கேட்கா. எல்லாம் கேட்டு கொடுப்பா. அவதான் மனைவி. சரி சரி. ஆனால் இவன் 12 வருட காலம் ஈசனை நினையாதவன். ஈசனை நினையாதவன் அன்றுதான் அரக்கனானவன் ஆண்டவனை எண்ணுகின்றான். அன்றுதான் ஆண்டவனை நினைக்கின்றான். மந்திரி வருவரு 56 நாட்டினுடைய அரசர்கள். 56 நாட்டினுடைய அரசர்கள் வருகின்றார்கள். இலே ஐயா நீ நான்டா பறக்க பறக்க முழிக்கும். நம்ம 2 பேரும் தான்டா முழிச்சிட்டு இருக்கோம். விருட்டு விருட்டு நான் முழிக்கும். விருட்டு விருட்டு முழிக்கானே வந்தாம்னா அத்தனை பேரும் ஒரே மிதில மிதிச்சு ரசிக்கிருவானே ஓடிடுவானே. வர 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 படம் வருதுன்னு வந்துகிட்டு இருக்காரு. 1 2 12 வருடமாக ஆட்சியில் இருந்து ஒரு நாள் உடனே ஆரவன் 56 நாட்டு அரசர்கள் 56 நாட்டு அரசர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மந்திரி என்னிடம் என்ன இல்லை மந்திரி இல்லையே இறைவா ஆண்டவனை ஈசனே என் இறைவரே ஆண்டவனை இறை என்ற பொருளானவன் ஈசனின் மைந்தனானவன் அடியவர்க்கிடியவன் அகிலம் தோன்ற ஆண்டவா இறை
அறியார உலகமும் தெரியாத உண்மையும் சிவனான மைந்தனானே சிவனே சிவருக்கு என்ன விடம் சிவரே என் சிவபெருமானே சிவபெருமானை ஆண்டவா என் பரம்பொருடைய ஆண்டவா ஆமா சிவனே என் ஆண்டவா ஆண்டவனே சிவனே ஆண்டவரே உன்னை அறை கூவி அழைக்கின்றேன் ஆமா அரண் செவி மந்தமோ சிவபெருமானை சிவபெருமானை செவி குடுற உனை அழைக்கின்றேன் சிவனே ராஜாதி சிவனே இறைவா சிவரான ஆண்டவா இறைவரை ஆமா இறைவா என் இறைவா இறைவாண்டவனே உனையின்றி காணவா இணையின்றி அறியவா ஈசனே இறையவா இறையவா அடியவர்க்கு இடியவா ஆண்டவா ஆண்டவன் சிவபெருமானே சிவபெருமானை அடியவர்க்கு இனியவா இறைவா அகிலம் தோன்ற ஆண்டவா சாம்போ சிவனே என்னிடம் இல்லை இறைவா படை என்பது என்னிடம் இல்லையே இல்லை கொடு எனக்கு இல்லை ஆண்டவா ஆமா. சிவரே என் இவரே என் சிவனே சங்கரா நீரின்றி அமையாரரு ஆண்டவா நிலமின்றி ஓடாதரு ஆமா வாடாரம் மணிவன் என் சிவனே வெள்ளிங்கரி மாமலையில் மீண்டிருக்கும் என் சிவனே உலகெல்லாம் தமக்காகி உதிர்த்திடும் கதிர் போல் ஆமா தலமெல்லாம் இலங்க கார்க்கும் தயாபரனே தயாதரனை ஈழனே என் இறையவா இறையவா. என் சிவனே ஐயோ இல்ல படை எனக்கு இல்லை ஒரு செய்ய படையும் இல்லை ஆண்டவனை அன்றி வேறு ஆண்டவன் அன்றி வேறு அம்பலே ஆடவே ஆண்டவனை வேண்டி தவம் இருக்க வருகின்ற போது தவம் செய்து வருகிற போது எண்ணமில்லா இழந்து வருகிறான் அரக்கல் என்னமெல்லாம் இழந்து வருகிறான் நாடிழந்தான் நகர் இழந்தான் நல்மணிகள் தான் இழந்தான் சொத்திழந்தான் சுகம் இழந்தான் செல்வங்களை தான் மறந்தான் அவன் மண்ணி இழந்தான் மனை இழந்தான் மனை இழந்தான் மழை இழந்தான் மனை இழந்தான் மனைவி மக்கள் தான் வெறுத்தான் மனை இழந்தான் தான் வெறுத்தான் ஆண்டவன் ஆரிகரிக்கின்றனார பகவானை வேண்டி பகவானை வேண்டி அந்த இமயமலையின் பருவரத்திலே வந்து அந்த பருவதத்தில் வந்து உலகத்தில் வாழுகின்ற மூவாசுகளையும் மறந்தான்
உலகத்தில் வாழக்கூடிய ஆசை மூவாசைகளையும் மறந்தான். மூவாசைகளையும் மறந்து ஆண்டவனை வேண்டி தவம் இருக்கு. ஆண்டவனை வேண்டி தவம் செய்ய. ஆண்டவனை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று தவக்கோலம் கொண்டு வருகிறான். தவக்கோலம் எடுத்து வருகிறார். எப்படி வருகிறான் தவக்கோலம் கொண்டு? எப்படி தவக்கோலம் எடுத்து வருகிறாள்? அப்படிகாவே நல்ல அவன் தவம் இருக்க வேண்டும் என்று தவம் இருக்க வேண்டும் என்று தானே வார வல்லரேக இமயமலை பருவதத்திற்கு வருகிறான். இமயமலை பருவதமே வருகிறார். உன்னையே எண்ணிப்பார் மனிதா. மனிதா, உலகத்தில் எது உண்மை என்று உணர்ந்து கூறுனா. உணர்ந்து கூறுனா மனிதன் வந்து தன்னை நினைச்சு பார்க்கணும். தன்னை எண்ணி பார்க்கணும். தான் செய்த தவறையும் எண்ணி பார்க்கணும். பிறரை வழி போட்டு பேசக்கூடாது. பழி போட்டு பேசக்கூடாது. ஆண்டவராரி கரை கண்டனார பகவானை வேண்டி கரை கண்டனான பகவானை வேண்டி வாய்வோ தேய்வோ பிரிதுவோ அப்போ மெய்யன்பரு உடல். மெய்யண்ட உடல். இந்த ஐந்து ஒரிபுரன்களை ஆண்டவன் சிம்மாசனத்திலே அமர வைத்தான். சிம்மாசனமா அமர செய்து ஆண்டவனுடைய எருமையான ஒருமைப்படுத்தினான். ஒருமைப்படுத்தினார். மனதிலே சிம்மாசனத்திலே இறைவனை அமரச் செய்து அமர செய்து ஐம்பனையும் உள்ளடக்கிய ஆதி சிவனை மனதிலே எண்ணி ஆதி சிவனை மனதிலே எண்ணி ஆண்டவனை வேண்டி தவம் இருக்கிறான். ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறான். எப்படி அந்த ஆண்டவனை வேண்டி தவம் இருக்கின்றான்? எப்படி ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறான்? 60 அடி எங்க கலத்தில 70 அடி சவுக்கத்திலே 60 அடி அகலத்திலே 70 அடி சவுக்கத்திலே ஆள கொள்ளியோ வெட்டி அதுல ஒரு கம்பம் நாட்டி ஆள கொள்ளியோ வெட்டி அதுல ஒரு கம்பம் நாட்டி 1000 உள்ள கம்பத்து மேலாமை நல்ல வலகையிட்டார். 1000 உள்ள கம்பத்தி மேலாமை நல்ல வலகையிட்டார். ஆமே என் பலகம் மேலே அழகை செப்பு கொடுத்து வைத்தார். ஆமா என் பலகை மேலே அழகு செப்பு கொடுத்து வைத்தார். செப்பு கூட மேலே எல்லோ செவ்விள்ள நீர் தேங்கா வைத்தார். செப்பு கூட மேலே எல்லோ செவ்விள்ள நீர் தேங்கா வைத்தார். செவிட நீர் தேங்கா மேலே இளமை ஜோங்கடிய வைத்தார். செவிட நீர் தேங்கா மேலே இளமை ஜோங்கடிய வைத்தார். இளமை ஜோங்கடியின் மேலே கொள்ளுமை ஜோங்கடிய வைத்தார். கொள்ளுமை ஜோங்கடியின் மேலே அந்த குருவரனை வேண்டி அவள் செய்தான். அறிவோர் நம சிவாயா வேத விநாயகனே. அறிவோர் நம சிவாயா வேத விநாயகனே. அந்த இறைவனையும் வேண்டுகிறான். இறைவனை வேண்டினான். அரக்கனானவள் ஆண்டவன் இறைவனே அயம்பொருணையும் உள்ளடக்கினான். ஆழிவனை மனதில் எண்ணினாலே ஆதிவன மனதிலே எண்ணி அரக்கனானவள் ஊழி முறையில் ஒரு காலம் உச்சந்தரகிலும் கால்கள் மேலும் அரக்கனானவள் ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறான். கால்கள் மேலும் தலகிலுமாக அழகடியற கண்டவ நிலையிலே ஆண்டவனை வேண்டுகிறானே. ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறானே. ஐயம்பரனை உள்ளடக்கி
அந்த ஆசிவனை மனதில் எண்ணியான் ஏ சிவபெருமானே அரகர அரணை என்று அரணை வேண்டி தமிழ் செய்தாடே எலுமிச்சங்கடியே வச்சான் எலுமிச்சங்கனி ஒரு சக்தி வாய்ந்த கனி சமரார கனி சமதான ஒரு கனி ஆமா தெய்வ திருவடியில் இருந்தால் அது தெய்வ கனி சமுத்திரத்தில் விழுந்தால் அது ஒரு சமுத்திர கனி முருகப்பெருமானுடைய வேலில் இருந்தால் அது வேல் கனி அல்லவா ஒரு இதயத்தில் விழுந்தால் என் இதயத்தில் விழுந்தா அதுதான் இதய கனி இதயக்கணி இதயக்கணி இதயக்கனி அழைக்க வைத்தான் கோழி முட்டை என்ன வைத்தான் ஏன் வைத்தான் தவ நிலையில் தவநிலையில் இனிமிச்சங்கடி ஏன் வைக்கிறாள் கோழி முட்டை ஏன் வச்சாங்க எலுமிச்சங்கடி ஏன் வச்சானா ஏமா கோழி முட்டையை எதுக்கு அண்ணன் கொண்டு வச்சா கருவு அது ஏற்கனவே சைவமா அசைவமா அது சைவம் தான் பறையான் சைவத்தை கூட அசைவத்தை கலந்து வைக்கா கரு இல்லாம உரு யாராது இல்ல யாராது எதுலயுமே கரு இருக்கணும் அதுக்கு கரு வந்து 2 கருவு 2 கருவு இருக்கும் அதுல வெள்ளை கருவு மஞ்ச கருவு ஆமா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கோழி வித்தவன் தெரியாது நான் முட்டையே சாப்பிட மாட்டேனே நீ கோழி விப்பல்ல இல்ல நான் விக்க மாட்டேன் அப்படியா நான் முட்டை அப்ப யாரு விக்கா செட்ல கோழி நான் ஐயா வழி ஓஹோ முட்டை கோழி வித்திருக்கல்ல அதத்தான் வியாபாரின்னு சொன்னேன் ஏமா அது வியாபாரம் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா முட்டையை சாப்பிட மாட்டேன் முட்டையான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட கூடாது ஐயா வழியா ஐயா வழியா முட்டை சாப்பிடாமலா இருக்காங்க சாப்பிட மாட்டாங்கல்ல அதெல்லாம் சாப்பிடுவாங்க உங்க அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி தும்மா சாப்பிடுவாங்க நீ ஏன் சாப்பிடலங்க நான் சாப்பிடலன்னு என்கிட்ட கேட்டா என்ன தெரியும் எங்க ஐயா சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு உங்க ஐயா அரு வாங்க துட்டலாம சாப்பிடுறாரு இல்லை எல்லாம் வைத்தான் லவரிலையிலே தவநிலையிலே கோழி முட்டையை கொண்டு வைக்கிறான் ஆண்டவனை வேண்டினான் இருகரத்தால் ஈசனை வணங்கினான் இருகரத்தால் ஆண்டவனை வாங்கி நமஸ்கரித்தான் ஐம்பொருளையும் உள்ளடக்கிறான் ஆறு சிவரையும் மனதிலே எண்ணினான் ஹரிஓம் நமச்சிவாய ஹரிஓம் நமச்சிவாய ஹரிஓம் நமச்சிவாய எல்லா ஆண்டவனை எப்படி தவம் இருந்து வருகிறான் 12 வருட காலம் எப்படி தவம் செய்கிறான் ஐம்பொருளை உள்ளடக்கி சிவபெருமானே அந்த ஆதிசிவனை மனதில் எண்ணி ஆண்டவா அந்த அரகர அரணை என்றான் அரணை நோக்கி தவம் இருக்கான் அந்த எந்த அரணை வேண்டி தவம் இருந்தான் அன்னைக்கு என்னமலாமோ தமிழ் நிலையில கொண்டு வைக்கிறானே அது நினைச்சா வைப்பான் அது சரி பக்கத்துல கனிகள் இருக்குல்ல நினைக்காட்டா வைக்க மாட்டான் நினைக்கலன்னா கனியை கொண்டு பூரத்தையும் பிறக்கி பெட்டியில வச்சிருவான் இல்லனா இல்ல ஏன்டா பின்னால இருக்கவங்க சாப்பிடட்டும்னு ஐம்பொருளை உள்ளடக்கி ஆதி சிவனை மனதிலே எண்ணி ஆதி சிவனை மனதிலே எண்ணி கொண்டு அரகேர அரணை என்று அரணை வேண்டி தவழ் செய்தான் சிவனே என்று சிவனை என்று சிவனே என்று சிவனை வேண்டி தவழுடையார் தவழுடையார் அவள் தவழுடையார் பரமனை எப்படி வேண்டி தவம் செய்கிறான் ஒரு மனம் ஒரு நினைவாகவே வேண்டுகிறான் உண்மை தவம் செய்து வருகிறாள் அரகனுடதவ நிலையில் காட்டெடுத்து மணல் பறத்தி ஆமா அந்த கரையான் புற்று மேல் படர
மிளருவோர் சடைகள் அந்த இளவரவையே கொக்குகளும் குருவிக கூடு கேட்டி விட்டு இந்த இலகருடன் செவியருகே கூடு கட்ட செந்தலை கருடன் ஒண்ணு கூடு கட்டணும் கருடன் 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 கீதம் பாடுகிறது ஆண்டவன் தவறு நிலையிலே வந்து ஆண்டவரக்கன் தமிழ் நிலையிலே வந்து கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரிய கால் மாட்டில் முளைத்த மாற தலை மாட்டில் பூச்சொரிய மூக்காலில முளைத்த பிள்ளை முற்காரம் கொடி பட்டறே முக்காதில முளைத்த வீட மக்காடு கொடி படற நாழியில முளைத்த பிள்ளை நாற்காரம் கொடி பட்டறே நாசியில முளைத்த வீட நாற்காடு கொடி படற பல்களெல்லாம் பாசி பெற்று தேகம் எல்லாம் முளைக்க பல்கள் எல்லாம் பாசி பற்ற தேகம் எல்லாம் முளைக்க 12 வரைட காலோ வரிட காலோ வரைட காலோ வரிட காலோ பரமனையோ வேண்டுகிறார் வரிட காலோ பன்னிரண்டாம் வருடத்தில் அரக்கனுடைய தவநிலை அரக்கனுடைய நிலையானது ஆடார கைலாசம் ஆடாத கைலாசம் அப்படியே கிடு 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 ஆடுது அப்படியே கிடு 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 அசைக்கிறது ஒருவேளை ஆணி வரத்தால் அத்திருக்கும் ஆணி வேற அத்தான் பக்க வேறலாம் படக்கு படக்குன்னு பிடிங்கி இருக்குமே இது மூட்டுடெல்லாம் அசைது அப்பா ஆணி வேற அத்துட்டு என்று மழையார கையிலேங்கிரி மாமலை அந்த கைலேங்கிரி மாமலை இன்றைக்கு ஏறிப்படி கிடுகிடு கிடுகிடு என்று ஆடிக்கொண்டிருக்கிறது ஏன் இப்படி ஆடுகிறது கண்டால் அம்மையாரோ உமையவள் பார்வதி உமையவள் பார்வதி ஆண்டவா ஆண்டவா ஏன் ஆடுகின்றது இந்த கைலாசம் ஏன் எதற்காக ஆதிவள்ளி கைலங்கிரி மிக மோசமாக ஆடுகின்றது பார்வதி சுவாமி புலுகத்தில் ஆண்டு வரப்பட்டவன் ஒரு மானிடவன் ஒரு மானிடவன் என்னை வேண்டி அருந்தவங்கள் செய்து கொண்டிருக்கிறான் என்னை வேண்டி அருந்தவம் புரிந்து கொண்டிருக்கின்ற அவன் தவம் வெற்றி பெற்றுத்தான் ஆடாறு கைலாசம் ஆடுகின்றது அவருடைய தவறிலே முற்றி ஆதார கைலாசம் ஆடிக்கொண்டிருக்கின்றது தபத்துக்கு ஏற்ற வரத்தை கொடுத்தால் ஆறு கைலாசமலை அசையவை அசையாது நிச்சயமாக ஒருபோதும் ஆடாது கண்டிப்பாக வரம் கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பாக வரம் கொடுக்க வேண்டும் சுவாமி வடக்கு வாசல் காத்திருக்கக்கூடிய நந்தி பெருமானை வரவழைத்தார் நந்தி பகவானை வரவழைத்தார் ஏன் நந்தி இமயவரை வருவரத்திலே என்னை வேண்டி ஒருவன் தவம் இருக்கிறான் என்னை வேண்டி ஒரு மானிடன் தவம் இருந்து கொண்டிருக்கின்றார் நான் அழைத்ததாகவே கைலேங்கிரி மாமலைக்கு அழைத்து நான் அழைத்ததாக கைலேங்கிரி மாமலைக்கு அழைத்து வாப்பா ஆண்டவனான பகவான் சொல்லுகின்ற போது ஆண்டவனான பகவான் சொல்லுகின்ற பொழுது நந்தி பகவான் அரக்கன் அழைக்க வருகிறார் எப்படி எப்படி அழைக்க வருகின்றார் எப்படி தேடுகிறார் அந்த நந்தி பகவான் எப்படி எப்படி தேடி வருகின்றார் 7-14 லோகமும் தேடிய லோகமும் தேடிய காணவன் என்று மேவாடுரைய போகான் மேலோ அரக்கடைய போகான் மேலோ கொண்டிருக்கிறான் இந்த மானிடவன். எப்பேற்பட்ட அருந்தவன் செய்து கொண்டு இருக்கிறான் இந்த மானிடவன். இவரை நாமளை எப்படி அழைப்பது? நாமளை எப்படி அழைப்பது? தபசிடாரா என்று அழைப்பதா? அழைப்பதா? இல்லை பூலோகே மானிடவா என்று அழைப்பதா? பூலோக மானிடவா என்று அழைப்பதா? டே 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 அரக்கா என்று அழைப்பதா? டே 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 அரக்கா என்று அழைப்பதா? எப்படி அழைக்கிறார் அந்த நந்தி பகவான்? நந்தி பகவான் எப்படி எப்படி அழைக்கிறார்? கம்பம் விட்டே கீழிறங்கு கடியாரக்கா கம்பம் விட்டு கீழிறங்கு கடியாரக்கா கம்பம் விட்டு கீழிறங்கு
துடமற்றங்கள் இறங்க நாட்டி வானதேவர் மறைந்திடும்படியாய் வாகுடலி சதமணில போது கேட்டவரோ அந்தறிவீரானோ ஓ சுவாமி சுவாமி கீழிறங்கி வருவேன் ஐயா நான் வருவேன் திருவாகரணே திருவாகரணே ஆண்டவா திருவாகரணே கேசவனீடா ஆண்டவா திருவாகரணே கேசவனீதா அரண்மயனின்றிடும் ஐங்கரன் பாதா ரமைக கடித்திடு ஐங்கரமாதா திருமணர் பாதா நிர்ணிவ தேவான் நித்தியமடைவர் திருடும் போட ஓ சுவாமி சுவாமி நான் கம்ப விட்டு இறங்கு என்று சொல்லை கேட்டவுடனே அப்படி 1000 விட கம்பத்தை விட்டு மளமளமளமளாடி இறங்கடா ஆ மலமலமலமலமலமலமலன்னு இறங்கணும். மலர் தோட்ட ஓடினான் மலர் தோட்டங்கள் ஓடினா பூ மலர்களை பறித்தான் பூ மலர்களை பறித்து பகவான் என்று அறிந்தான் பாரப்பன் விட செய்வதற்கு ஓடி வருகிறான் பாத பணிவிட செய்வதற்கு ஓடோடி வருகிறார். அப்பதான் சொல்கிறார் நந்தி பகவான் நந்தி பகவான் என்ன சொல்லுகிறார்? ஏ அரக்கா என்னை பணியாது நில். நில்லுப்பா. ஏன் சுவாமி அடியேன் ஆண்டவரை வணங்க கூடாதா? அந்த அடியேன் ஆண்டவனை நான் வணங்கக்கூடாதா? நீ நினைக்கிற ஆண்டவன் முதலில் நான் கிடையாது. அப்ப தாங்களோ யாரு யாரு சுவாமி? அரண் கிடையாது, சிவன் கிடையாது, உன்னை அழைக்க வந்த நந்தி நான். அழைக்க வந்த நந்தி தேவனப்பானா? கைலாசம் என்னோடு வருவையானால் கைலேங்கிரிநாதனாகிய கடவுளிடம், அந்த கடவுளிடம் நீ கேட்டவர் அத்தனையுமே வாங்கித்தாரு. கேட்டவர அத்தனையுமே நான் வாங்கி தருகிறேன். உம்மை பார்த்தாலே தெரிகிறது. வந்த உடனே பார்த்தவங்க மோரைய நீங்க அழைக்க வந்த நந்தி தேவம்னு. சரி, ஒருவேளை ஆண்டவனாயிருக்குமோ? உங்களை வணங்கினா தானே அந்த கைலாசமே தெரியும் அப்படின்னு பணிஞ்சிட்ட. சரி, பரவாயில்ல, அத பத்தி பரவாயில்ல. சரி, கைலாசம் எங்கப்பா இருக்கு? அந்த தெரியுது பாரு, அதுதான் கைலாசம். அதலை மிதலை, அதலை மிதலை அதோ தெரிகின்றவார் கைலேங்கிரி மாமலை. அந்த கைலேங்கிரி மாமலை ஏங்கப்பா, அப்பா இன்னும் எம்பூட்டு தூரம் உள்ள எவ்வளவு தொலைவில் இருக்கு? அப்பா நடக்கவே முடியாது போல தெரியுது. காணாத கைலாசத்தை காண வேணுமே என்று, காணாத கைலாசம் காண வேணுமே என்று நந்தி தேவர் முன்னடக்க, அரக்கனாரவன் பின்னடக்க, அரக்கனானவன் பின்னடக்கமோ அந்த பேரு எதோர்கையில்லாசத்தில் இருக்கிறதெல்லாம் மாறியிலே வணங்கினான். இருகரத்தால் ஆண்டவனை வணங்கினான். ஏ அரக்கா, என்னை வேண்டி 12 வருட காலம் தவம் இருந்தாயே. 12 வருட காலம் தவம் செய்தாயப்பா. உனக்கு என்னப்பா வர வேணும்? உனக்கு என்னடா வர வேணும்? சொத்து வேணுமா, சுக வேண்டுமா, மண் வேண்டுமா, மறை வேண்டுமா, பெண்டு வேணுமா, புள்ள வேணுமா? மண்ணு வேணுமா, மனை வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, பெண்டு வேணுமா, பிள்ளை வேணுமா? எதற்கு தவம் செய்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? என்னிடம் கேளப்பா, தருகிறேன். சுவாமி, எல்லாமே உங்க செயலாலே இருக்கிறது. உங்க கிருபையினால் எல்லாமே எனக்கு இருக்கு ஆண்டவா. எல்லாம் இருந்த இந்த ஈசரை வேண்டி ஏனப்பா நீ தவம் இருந்தாய்? அந்த ஆண்டவனை வேண்டி எதற்கு
தவம் செய்தாயப்பா உண்டு காண உயிர் முடிக்க கண்ட துண்டம் படைவிட கடிய வர வேண்டும் எந்தருக்கு கடிய வரம் வேணும் எந்தனருக்கு என்னப்பா கேட்கும் போதே உயிரை முடிக்கணுங்கிற பட விலனுங்க நீ கேட்கிறவர் எனக்கு ஒன்று கூட புரியவில்லை ஒன்றுமே புரியவில்லை தெளிவாக சொல்வையானால் வரம் தருவேன் வரம் தருகிறேன் ஆண்டவாயன ஆரிகரை கண்டனான சிவனே கரை கண்டனான ஜாதி சிவனே கடுகிலேயும் எரியவாரோ கண்டேனே வேணும் ஐயா வேணும் ஐயா எரியவாரோ வேணும் ஐயா வேணும் ஐயா எல்லிலே கடுகிலே சின்ன வரம் அது என்ன வரம் கடுகுலே எள்ளிலே சிறிய வரம் அது என்ன வரம் கடுகுக்குள்ள என்னப்பா இருக்கு கடுவுக்குள்ள காரம் இருக்கு எள்ளுக்குள்ள நல்ல எண்ணெய் இருக்கு மண்டையில என்ன இருக்கு ஒரு ஜன்னல் மூளை இருக்கு நீ இதுக்குத்தான் தவம் இருந்தியாப்பா ஒரு ஜன்னல் மூளை இருக்க போய் தானே அப்படி வேலை பார்த்துச்சு வெடிக்க நொறுங்க பிடிக்க எறி என்று கேட்க புரியல ஒன்றுமே எனக்கு புரியவில்லை அப்பா தெளிவாக செல்வையானால் வரம் தருவேன் வரம் தருகிறேன் ஆண்டவாயனா ஆரிகரை கண்டனான சிவனே கரை கண்டனான ஜாதி சிவனே எனக்கு கட்சமான வரம் அறையும் கடவுளிடம் பகவான்கிட்டே கேளாதேடா வாழ்வதற்கு வரம் கேளுடா சாகருக்கு வர நீ கேளாத சண்டாள பாவி சாகருக்கு வர ஆண்டவனிடம் கேட்காத சுவாமி நான் அவனை 56 நாட்டுக்கு ஒரு பெரிய அதிபதி 56 நாட்டுக்கும் நான் பெரிய ஒரு அதிபதி அவனை 56 நாட்டிடம் பகரிப்படம் கப்பப்படம் கிஸ்திப்படம் கேட்டேன் பகுதி பணம் கிஸ்தி பணம் கப்ப பணம் எல்லாம் கேட்டேன் படம் கட்டாத அரசர்கள் என்ன பேரிலே படையெடுத்தார்கள் என் மேல படையெடுத்து வந்தார்கள் அவர்களோடு போர் புரிகிற இடத்தில் படை கிடையாது படைக்கு உள்ள பரிகாரம் என்பது கிடையாது தாங்களே தஞ்சம் என்று உங்களை வேண்டி தவம் புரிந்தேன் உங்களை வேண்டி 12 வருட காலம் தவம் செய்து உங்களிடத்தில் வரத்தை வாங்கி சிற்றர்களை ஜெயித்து பிறகு இந்த நாட்டை நான் ஆள வேண்டும் இந்த நாட்டை நானே செங்கோல் பிடித்து ஆட்சி புரியணும் அப்படி ஒரு வர எனக்கு வேணும் அப்பேற்பட்ட வரம் தான் வேணும் என் சிவனே கேளுத்தாரு நீ கேளாரக்கா ஆண்டவனே இதோ இருக்கிறரே 5 விரலிலே அழகான 3 விரலெடுத்து நான் சமுத்திரத்தை தோண்டினாலும் தணல் விட்டு எறிய வேண்டும் சமுத்திரத்தை தோண்டினாலும் தணல் விட்டு எறிய வேண்டும் மலைகளை தான் தோண்டினாலும் மல்லை 2 வெடிக்க வேண்டும் மலைகளை தான் தோண்டினாலும் மல்லை 2 வெடிக்க வேண்டும் பருவரேத்த தோண்டினாலும் தோல் தூள நொறுங்க வேண்டும் பருவதத்தை தோண்டினாலும் தோல் தூள நொறுங்க வேண்டும் நோக்கி தோண்டினாலும் சிறகு நோக்கி தோண்டினாலும் இல்லை என்று சொன்னாரா? இல்லேன்னு சொல்ல முடியுமா? கேடு வருவது பின்னால் கெட்ட மதிகள் வருவது முன்னால். கெட்ட மதிகள் வருவது முன்னால். யாரை வருவது பின்னால்? மணி ஓசை வருவது முன்னால். என்னைக்குமே சிவபெருமான் கொடுத்துட்டு முடிக்கக்கூடிய ஜோனகிரி. கொடுத்துட்டு தான் பின்னால முடிப்பார். பறக்க பறக்க முடிப்பார். தோண்டினால் பழிக்கணும் என்று கேட்டாய் அரக்கா? அரக்கா தொட்டால் பழிக்குண்டா? தொட்டாலே பழிக்குண்டா? எப்படி கொடுத்தார் வரத்தை? வரத்தை எப்படி எப்படி கொடுக்கிறார்? தந்தருனக்கு வரம் தந்தேனடா. தந்தேனடா. தடையு தந்தேனடா. செய்தார் மகரி உனக்கு தந்தே
எரிக்கோ உலகத்தை நீயோட ஆளாவிட்டாய் எரிக்கோ வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுத்தார். வரத்தை வாங்கினான் வல்லரக்கன். ஓ வரத்தை வாங்கினா வல்லரக்க. வரத்தை வாங்கு வரைக்கும் சாமி சாமி சாமின்னு நிக்கான். ஜாமி ஜாமி ஜாமின்னு நிக்க. வர வாங்கி முடிஞ்ச உடனே வாங்கி முடிஞ்ச உடனே யாருட்டு வாங்க கெடுத்துட்டியே. அட பாவி நீதான் காரணம். கொடுக்க மட்டும் குனிந்தான். கொடுத்த பின்னால் நிமிர்ந்தான். நிமிர்ந்து பார்க்க தானே செய்யுமா? ஆமா, யாருமே கொடுக்க மட்டும் குனிஞ்சே நிப்பாங்க. சரி, இப்ப நீங்க சம்பளம் தரும்போது குனிஞ்சு நிப்போம். அட பாவி என்னைக்கு குனிஞ்சு ஒரு காலம் வாங்கலையே. நான்லாம் ரொம்ப பணிவோட உங்ககிட்ட வாங்குவேன். யார் நீயா? முதலாளி அம்மா இல்ல. அட சீர்கெட்டவனே, நீதான் காரணம். அதான கேட்டேன். சார் கொடுத்த பின்னால் நிமிர்ந்து நிக்கிறான். வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல் நிக்கிறான். மார்பில் பாய்வது போல் நிக்கிறான். ஆமா, அவன் திசைவிட கம்பா நிக்கான். அவன் இல்லாத இடமே வெறிச்சு கொட்டி போய். ஐயோ ஐயோ, எனக்கெல்லாம் சாப்பாடே செல்லல. என்னைக்கு கவலை. அதார பார்த்தேன். சார் வரத்தை வாங்கு வரை பகவானை பார்த்தான். பகவானை பார்த்தான். வர வாங்கி முடிஞ்ச உடனே பகவான் பக்கத்திற்காலிய பார்வதி பக்கத்துல இருக்கால பார்வதி. அவளை கடைக்கன் போட்டு பார்க்கான். அப்படி அந்த உமைவள் சத்திய ஏற இறங்க பார்க்காது. ஆகாத பார்வை இல்லையா? யாரு சொன்னா ஆகாத பார்வை? அம்மா இமையவளை இப்படி பார்க்க கூடாது இல்லையா? ஏன் பார்க்கப்படாது? அவ ஆதிபரா சக்தி. 12 வருட காலம் தவம் செய்திருக்கிறான். ஆண்டவனை பார்த்து வரத்தை வாங்கி இருக்கிறான். சரி, அவன் தவத்தின் பெருமையினால் இதுதானா பார்வதி? அவன் இருகண்களால் பார்த்தால் பரவாயில்லை. சரி, ஊழக்கண்ணால பார்க்கான். ஓ ஒன்றரை கண்ணால. ஊழக்கண் ஊழக்கண்ணு அது ஆகாத. ஒன்றரை கண் கோஸ்கண். ஓ கோசு கண்ணு. சரி, பார்க்க கூடாதுல்ல. உங்க அண்ணன் மூத்தவனுக்கு இருந்த மாதிரி கோஸ்கண்ணா அவனுக்கு நல்ல கண்ணா தானே இருக்கு அப்படின்னு நீங்க எண்ணிக்கிட்ட. அது ஒன்றரை கண்ணு. என்னாச்சு? யாரு உழையுது. அப்படி அரக்கராகப்பட்டவர் ஆண்டவரிடத்தில் வரத்தை வாங்கி கொண்டு வரத்தை வாங்கி கொண்டு ஆண்டவனை சற்றும் கூட மதிக்கவே இல்லை. சற்றும் கூட மதிக்கவே இல்லை. அவன் கெட்ட எண்ணத்தோடு பார்த்திருந்தா பார்வதி அவனை எரிச்சு பொட்டு வச்சிருப்பா. எரிச்சு சாம்பலாக்கி கருப்பு பொட்டு விட்டுருப்பா. இவள் தானா பார்வதினு பார்த்திருக்கா. அந்த பார்வதியும் காட்சி அளிச்சிருக்கா. இப்படி ஒரு சடையாண்டி இப்பேற்பட்ட சாம்பல அள்ளி பூஜிக்கிட்டு சடையோடு இருக்கானே, உத்ராட்ச மாலையோட இவருக்கு இப்படி ஒரு மனைவியான்னு பார்த்திருக்கான். பூரா கொட்டையை போட்டிருக்கானே. என்ன கொட்டை? உத்ராட்ச கொட்டை. அது அவர்லாம் போடுதாரு. உனக்கு என்ன? சிவமாலை. இப்பேற்பட்ட பகவானுக்கு இப்பேற்பட்ட தேவியா அப்படின்னு பார்த்திருக்கா. அந்த பார்வதியும் காட்சி அளிச்சிருக்கா. ஏன் காட்சி அளித்தாய்? வாழ்வாய் மகரேன்னு சொல்லியிருக்கா. அவன் தவத்தின் பெருமையினால் அந்த பார்வதி காட்சி அளிச்சிருக்கா. ஆமா, கெட்ட எண்ணத்தோடு பார்த்திருந்தால் எட்ட எண்ணத்தோடு பார்த்துதான் எரிச்சிருவாள். அவதான் எரிச்சு சாம்பலாக்கி கருப்பு பொட்டு விட்டுருப்பா. சரி, அரைக்கராக வெட்டவனோ ஆண்டவனை மதியாதபடி ஆண்டவனை மதியாதபடி வர வாங்கி வருகிறாரே வல்லரக்கன். வல்லரக்கன் எப்படி வரத்தை வாங்கி வருகிறான்? வர வாங்கு மட்டும் வணங்கி நின்றான். ஆமா, வர வாங்கின பின்னாலே நிமிர்ந்து நின்றான். அவன் கொடுக்கும் மட்டிலும் குனிந்து நின்றான். அரக்கன் கொடுத்த பின்னாலே நிமிர்ந்து நின்றான். ஆண்டவனம் மறிக்கவில்லையா? அந்த அரடாரை மறிக்கவில்லையா? யார் மதிக்கவில்லை? அரக்கன் மறிக்கவில்லை. அரக்கன் ஏன் மதிக்கவில்லை? சிவராரை மறிக்கவில்லை. மறிக்கலையே.
மழமழா என்று வருகிறான். வருகிறான். அப்பதான் எதிர ஒருவர் வாராரு. யாரு வாராரு? திரிலோக செஞ்சாரி திட்டமுள்ள நாரதர். என்னதார்? நாரதர். நாரதர் ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்வாரு. 1000 பொய் சொல்வாரு. ஒரு பொய் குறைஞ்சாலும் அவர் கபால வந்து வெடிச்சிரும். கபாலம்னா என்னதுமா? வயிறு வயிறு வயிறு. வயிறு மத்தியம். அன்னைக்கு 999 பொய் சொல்லியிருக்கிறார். 991 பொய் சொல்லிட்டாரு. ஒரே ஒரு பொய் மட்டும் தான் இருக்கு. யார்கிட்ட கொடுக்காரு அஞ்சுக்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட கொடுப்போம், யார் தலையில வச்சு கெட்டுமோ அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வரக்கன் வந்து வசமா அம்பிட்டுக்கிட்டான். வசமா மாட்டிக்கிட்டான். இந்த ஒரு பொய் இவன் தலையில வச்சு நீ கட்டிட வேண்டியதான். தலையில வச்சு அரைக்கிற வேண்டியதான். ஏ அரக்கா பல்கள் பாஷிபட்டு திரேகங்கள் வில்முளைத்து. வில்முளைத்து. எங்க போயிட்டு எங்கப்பா வார? 12 வருட காலம் தவம் செய்து ஆண்டவனிடம் வரவாங்கி பாருகிறேன் சாமி. வரவாங்கி வாரம்னு சொல்லுதிய கையில பொட்டனம் கிட்டனம் பைகி ஒண்ணும் இல்லையே வீசுனகை வெறுங்கையுமா அடிக்க வர மாதிரி வர்ற. ஆண்டவனை பார்த்தேன், வரத்தை கேட்டேன், தந்தேன்னு தான் சொன்னார தவிர அவர் பெரிய ஒரு பொட்டணமா கெட்டி தரவும் இல்ல. சரி, அது என் துண்டுல முடிஞ்சு தோல்ல போட்டு ஜமந்து கொண்டு வரவும் இல்ல. மரிகெட்டவனை வாயினால் செல்வதை நம்பி கொண்டு வந்திருக்கிறாயே. நீ நம்பி கொண்டு வந்திருக்கிறாயே. ஆண்டவன் கொடுத்தவரும் பொய்யானால் இன்னும் நீ 12 வருடம் தவம் இருக்கணும். இன்னமலாடா 12 வருட காலம் நீ அருண் தவம் செய்யணும். இங்கிருந்து போ. இங்க இருந்து போ. ஆண்டவன் கொடுத்தபடி அவர் பேரே 3 விரல் எடு. 3 விரல் எடு. அந்த ஈசன் முடியருகே தொடு. நீ தொடுமையானா கொடுத்தவரம் மெய்யானால் ஓடுவார், பொய்யானா அங்கே நிப்பாரு. பொய்யானா அங்கே நிப்பாரு. பாத்துக்கலாம். காசில வச்சு கைய திருக்கி பாக்குறான். எங்க வச்சு திருக்குதான்? நம்ம காசில. அவனு திருக்கி பாத்துட்டான். பையன் வர்றொருத்தன் சரியில்லையே, வரத்தை வாங்கிட்டு ஒரு படியாரெல்லாம் வந்துகிட்டு இருக்கான். வரத்தை வாங்கிக்கிட்டு விறுவிறுன்னு வாரானே. இங்க இருந்தால் நமது ஒரு தப்பிக்காது இல்லையா? இங்க இருந்தமானா நம்ம உயிரி இனி தப்பிக்காது. அரக்கனுக்கு பயந்து யார் யாரெல்லாம் ஓடி வருகிறார்? அரக்கனுக்கு பயந்து யார் யாரெல்லாம் ஓடி வருகிறார்? வானவர் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். மறைவர்கள் ஓடினார். ஆலய நாடி தேனும் சந்திரனும் ஓடினார். ஆலய நாடி தேனும் சந்திரனும் ஓடினார். ஈனமில்லாத ரிஷிகள் ஓடினார். ஈனமில்லாத ரிஷிகள் ஓடினார். நந்தி பகவான் ஓடினார், தவமுனிவர் ஓடினார். நந்தி பகவான் ஓடினார், தவமுனிவர் ஓடினார். ஆட்டுகிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். ஆட்டுகிட வாகனத்தில் அக்னி தேவர் ஓடினார். அன்னபட்டி வாகனத்தில் அயன் பிரம்மன் ஓடினார். அன்னபட்டி வாகனத்தில் அயம் பிரம்மன் ஓடினார். எருமகிட வாகனத்தில் யமதருமர் ஓடினார். எருமைகிட வாகனத்தில் யமதருமர் ஓடினார். காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். கழுதை வாகனத்தில் மூதேவி ஓடினார். கழுதை வாகனத்தில் மூதேவி ஓடினார். பச்சைமயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் ஓடினார். பச்சைமயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார். காளை நல்ல வாகனத்தில் கண்டர் ஓடுகிறார். கைலாசம் சவுச்சாடா காளி. குளோஸ் முடிஞ்சது. ஒரு ஆசாமிக்கு மட்டும் ஓட முடியல, சாட முடியல, நடிக்க முடியல. ஓட முடியல, சாட முடியல, நெளிக்க முடியல. ஆண்டவனாரி கரைக்கண்டராகப்பட்டு சிவபெருமான் கரைக்கண்டரான சிவபெருமான் வரத்தை வாங்கி கொண்ட ஆண்டவனை விரட்டி வருகின்றான். ஆண்டவனை விரட்டி வருகிறார். அரக்கடைக்கு பயந்த அரடி வடத்திரை ஒழித்திருக்கிறார். ஒழித்திருக்கிற போது சிவரடி தோட்டத்தில் சிவபெருமான் சிவலிங்கமாக மறைந்திருக்கு. சிவலிங்கமாக மறைந்திருக்க அரக்கடர் எந்தவனத்திலே ஆண்டவனை தேடுகின்றான். ஆண்டவனை தேடுகிற போது பகவானை காணாமல் வருவரியை கிழிவிரித்து படுத்திரித்தரி செய்து வருகிறான். படுத்தோ நித்திரை செய்து வருகிறார். அரடி வனத்தில் இருந்து கொண்டு என் பெருமான் மாயவன் நினைக்கின்ற போது மாயவனை எண்ணுகிற பொழுது அரக்கனையும் கொல்வதற்கு கொல்வதற்கு
இவரை கொல்ல வேணும் கொல்ல வேணும் என் பெருமான் மாயவனாக வட்ட கண்ணபிரான் கண்ணபிரானும் யாரையும் கொல்வாரே என் பெருமான் மாயவேரோ ஏழை வங்கா வாராரே பெருமாளே அத்தார் மாடர் பொம்மல்ல அரகனோடு வாராடி அரகனோடு வாராடி ஆடி நல்ல சிவனாரோ அரகனோடு வாராடி ஏ ஆண்டவரே சிவபெருமான் தேவனம் மறியிலே நாதன் பகவான் அரைக்கு மரடைக்கு நடுவே உரித்த அரிகர் ஐயன் பிறக்க போறான் அரிகரி வைய புத்திரனார் பங்கையணி மாறத்தீரே பதினெட்டாம் தைரியிலே சனிக்கிழமை உரைய திருநாள் நட்சத்திரம் அரிய அருணன் சேர்ந்தறினான் அரிகரி வைய புத்திரனார் ஐயன் வந்துதான் பிறக்க அவரங்களோட வித்தை பெறும் ஐயனா அவர்களோடு வித்தை வரும் ஐயனோ இறைந்த ஊறப்படுவார் படைத்த படைகளோடு இறைந்த புறப்படுவார் படைத்த படைகளோடு ஆட்டு மாடு ஊரத்தோடு அறுக்குத ஆட்டு மாட்டு முதத்தோடு அடிக்கு தடிகாரரோடு பறவை 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 சுந்துவார் பறவை பறவை பொருள் சொல்ந்து வர்றோம் சூழ்ந்த பாடன் ஒருங்க சுத்த வீரர் ஐயரா சூழ்ந்த படம் சுத்த வீர ஐயனார் கருங்காட்ட ஐயன் என்பூலுடைய